ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எங்களுடைய இந்த நோயை பார்த்து வெபினார் சீரீஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றேன். நான் பிரியா, நான் ட்ரெண்ட்செட்ல வந்து ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். ஸோ இந்த நோயை பார்த்து வெபினார் சீரீஸை வந்து நாங்க வந்து செய்து கொண்டிருக்கிற நோக்கம் வந்து நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசா இருக்கிறீங்க. நிறைய விஷயம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்குது. உதாரணத்துக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் யூஐஎக்ஸ் டிசைனிங்னு சொல்லி அதோட வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த எல்லா ஃபீல்டையும் வந்து நீங்க கொஞ்சமாச்சும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபீல்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த ஃபீல்ட சூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்கும் தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க இந்த சீரீஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று வந்து பைத்தன் வெபினார் நடந்தது. ஸோ அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பைத்தன் பேசிக்ஸை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜாங்கோன்றது வந்து உங்களுக்கு பேக்கெண்டுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்கா இருக்க போகுது. ஸோ பைத்தன் வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனா இருக்கு. இதோட வந்து இதோட 5வது வெபினார். ஸோ அடுத்தது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு. இதோட வந்து நோயை பார்த்து வெபினார் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து எங்களோட ப்ரீவியஸ் வெபினார்ஸ்லையும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெபினார் சீரீஸை வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறது ட்ரெண்ட்செட். ஸோ ட்ரெண்ட்செட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தரோம்னா, ட்ரெண்ட்செட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ட்ரெண்டிங்கா என்ன டெக்னாலஜிஸ் இருக்குதோ, ஐடி இண்டஸ்ட்ரியில ட்ரெண்டிங்கா இருக்கிற டெக்னாலஜிஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தட் மூலமா வந்து கிளியரா வந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில வந்து கொண்டு போய் சேர்க்கிறதா வந்து ட்ரெண்ட்செட். ஸோ இதுல வந்து நாங்க நிறைய ப்ரீ வெபினார் செய்திருக்கிறோம், ப்ரீ பூட் கேம்ப்ஸ், அதே மாதிரி பெய்ட் கோர்சஸும் போய்கொண்டிருக்குது. ஸோ பூட் கேம்ப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வடமராட்சியில ஒரு பூட் கேம்ப், அதே மாதிரி ஜெஃப்னால ஒரு பூட் கேம்ப் செய்திருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து நாங்க வெட்டிகுலர்லயும் வந்து ஒரு பூட் கேம்ப் செய்ய இருக்கிறோம். ஸோ கோர்சஸ் பாக்க நீங்க பைத்தன்ல இருக்கட்டும், ஜாங்கோ, இல்ல நீங்க மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ரியாக்ட் நேட்டிவ்ல அதுல கோர்சஸ் இருக்குது. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட பெய்ட் கோர்சஸ்லயும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி எங்களோட ட்ரெண்ட்செட் நடந்த ஒரு பூட் கேம்பை பத்தின எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு ஃபீட்பேக்கை பத்தி ஒரு சின்ன ஒரு ரீகப் பார்ப்போம். வணக்கம், என் பேர் சரண்யா. நான் கார்த்திவன். ஹாய், நான் ஜெர்சியன். ஜாலின் பைத்தன் பூட் கேம்பை பற்றி நான் கேள்விப்பட்டது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 3 ஹவர்ஸில் எவ்வளவு கவர் பண்ண முடியுமென்று நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஒரு பைத்தனை பற்றி ஒரு பேசிக் நாலேஜோட தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஆனால் இங்கே தந்து பைத்தனை பற்றி சொல்லி அதை இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி சொன்னது வந்து தொடர்ந்து பைத்தனை கற்றுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள தந்திருக்கு. முக்கியமாக பைத்தன் அல்லது ப்ரோக்ராமிங் அல்லது கோடிங் அது சொல்கிறப்பான எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஆட்கள் கூட இதில் ஜாயின் பண்ணுறதன் மூலம் ஒரு பேசிக் ஐடியாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவங்க வந்து தொடர்ந்து பைத்தன் புட் கேம்ப்ஸ், பைத்தனில் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. அதுலேயும் தொடர்ந்து நான் எங்கேஜ் ஆகலாம்னு இருக்கேன். ஏஎல் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கிறார்கள், அடுத்து இப்போ கேம்பஸில் படித்து கொண்டு இருக்கிறார்கள், ப்ரோக்ராமிங் பற்றி அறிஞ்சு கொள்ளணும் மட்டும் விரும்புகிறார்களுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும். ட்ரெண்ட்செட்டுக்கு என்னோட நன்றிகள். நீங்களும் பைத்தன் பேசிக் படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்ட்செட் வழங்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் கோர்ஸுக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ எங்களோட இந்த அப்டேட்ஸ், ஃப்ரீ வெபினார்ஸ், பூட் கேம்ப்ஸ், இல்லை பெய்ட் கோர்சஸ் பத்தின அப்டேட்ஸுக்கு வந்து எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் பேஜஸை வந்து லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்தியன் வெபினார்களை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களோட இந்த வெபினாருக்கு வந்து இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்டரா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஜான் டென்சன். இவங்க வந்து லிஸ்ட்ல வந்து சிஇஓவா இருக்கிறாங்க அண்ட் 4+ இயர்ஸா வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை விட வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற நாலேஜ் மூலமா வந்து உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியை பத்தின ஒரு ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. செஷன் முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சரும் வந்து லாஸ்டா Q&A செஷன் மூலமா வந்து எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் ஜான் டென்சன் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நாங்க இப்ப இந்த ஜாங்கோ வெபினார் செஷனுக்குள்ள போவோம். ஓவர் டு யூ ஜான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்றும் பைத்தன் பேசிக்ஸ் பார்த்துருந்தாங்க. இன்றைக்கு ஜாங்கோ என்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஃபுல் டூல் ஒன்றை பற்றி, லைக் பவர்ஃபுல் டெக்னாலஜி ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று நாங்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னால், இது ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ வெளியே சொன்ன மாதிரி ஒரு சீரீஸ். உங்களோட லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக போறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்துட்டு இருந்து கோட் பண்ணுறது மட்டும் இல்லை. லைக் ஐடி என்றாலும் எங்களோட மைண்ட்ல வாரது வந்துட்டு ஓகே, எல்லாரும் இருப்பினும் இருந்து கோட் பண்ணிவிடும், அடுத்த லேப்டாப்பை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. ஐடியா நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு.
ஸோ அதெல்லாம் வந்து யூஐ யூஎக்ஸ். அடுத்தது வந்துட்டு இப்படி பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் லைக் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான நீட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரியோசமான வகையில் அதோட பேசிக்ஸோட அதை எங்க எப்படி கேட்கலாம், அதோட அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது, அதில் என்ன விஷயங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் நாங்கள் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நேற்று நாங்கள் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், இன்றைக்கு ஜாங்கோ. சரிதானே? ஜாங்கோன்றது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, ஜாங்கோன்றது ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ ஜாங்கோக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ண என்ன பற்றி. ஸோ இதில் 2-3 பேருக்கு என்ன பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நான் ஜோன் டனுஷன். ஸோ நான் இந்த லைக் ஒரு ஐடி கம்பெனி ஒன்று லிஸ்ட் ரீசெண்ட் அதில் வந்துட்டு நான் சிஇஓ இது பண்ணுறேன். லாஸ்ட் 4 இயர்ஸாக டெவலப்மெண்ட் ஜேர்னியில் நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு கோட் பண்ண பிடிக்கும், கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, ஒன் த மீன் டைம் வந்துட்டு லைக் அந்த கோட ஸ்கேலபிள் அப்படி எழுதுறது, எப்படி ஒரு ப்ராப்ளத்துல லைக் ஒரு ப்ராப்ளத்தை கிளைண்ட்ஸ் வந்துட்டு சொல்லி ஓகே இப்படித்தான் எனக்கு சிஸ்டம் வேணும், இல்லாட்டி இப்படி எனக்கு ஒரு ஃபீச்சர் வேணும்ன்றேங்க அதை எப்படி நாங்கள் ப்ரெசென்ட் பண்றது, ஒரு சிஸ்டமை டெவலப் பண்றது, அந்த விஷயங்கள் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். லைக் அது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டை தரும். ஸோ அதனால எனக்கு டெவலப்மெண்ட் ஜேர்னி நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனது. இப்போ நான் ஒரு 4 இயர்ஸா டெவலப்மெண்ட்ல இருக்கேன். ஸோ நானும் வெரி பேசிக், எனக்கு வந்துட்டு கோடிங் என்றால் என்னன்னு தெரியாம இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் அதில் டெவலப் பண்ற மாதிரி ஃபாலோ டெவலப்பர்ஸோட இன்ஜினியர்ஸோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கேன். இந்த மீன் டைம் நிறைய கிளைண்ட்ஸோட பிஸ்னஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணி இருக்கிறதால ஒரு பிஸ்னஸ் ப்ரொஸ்பெக்டிவான ஒரு பேசிக்கான ஐடியாவும் எனக்கு இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணிக்க பேக்கெண்ட் எப்படி பில்ட் பண்ணணும், பேக்கெண்ட் எப்படியான விஷயங்களை செய்யணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கிறதால ஸோ நான் உங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு இருக்கேன். ஓகே தானே? ஓகே. ஸோ யா இப்போ பேக்கெண்ட் சொல்லி பார்க்க போய் ஜாங்கோவை நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க்கை நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதாவது பைத்தன்ன்றதான் லாங்குவேஜ். பைத்தன் லாங்குவேஜுக்கு மேல ஜாங்கோன்றது எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஜாங்கோ மட்டும்தான் பைத்தனை பேக்கெண்டை டெவலப் பண்ண வேண்டாம் இல்லை, நிறைய விதமான லாங்குவேஜ் இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜஸுக்கும் ஒரு ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜாவா எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்ப்ரிங் பூட் கேள்விப்பட்டிருக்கீங்க, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, சி ஷார்ப். ஸோ அந்த எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ப சி ஷார்ப்ல இருக்கிற .NET சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாவால இருக்கிற ஸ்ப்ரிங் பூட், ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி பைத்தன்லையும் ஜாங்கோ மட்டும் இல்லை, பைத்தன்லையும் வேற இதுகள் இருக்கு. ஃபிளாஸ்க்ன்னு சொல்லி இன்னொரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு வேற இதுகள் எல்லாமே இருக்கு. சரிதானே? அப்ப நாங்க ஏன் இந்த ஜாங்கோவை சூஸ் பண்ணணும்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா இது பேட்டரிஸ் இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் அந்த சர்க்கிள்ல வந்துட்டு டெவலப்பர் சொல்லுவாங்க. இந்த ஜாங்கோ வந்துட்டு பேட்டரிஸ் இன்க்ளூடடான ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொன்னா பேட்டரிஸ் இன்க்ளூடட்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒத்தன்டிகேஷன் சிஸ்டம் எழுதுறதா இருக்கணும். ஒத்தன்டிகேஷன் சிஸ்டம்னு சொல்லிக்கல ஒரு யூசர் லாக்இன் லாக் அவுட் பண்றது, ஒரு யூசர் இருந்தா தனக்கு போகணும், அட்மினா இருந்தா என்ன செய்யணும், யூசரா இருந்தா என்ன செய்யணும், அப்படி இருக்குல்ல. ஒரு பேஜுக்கு அட்மினா இருந்தா தான் அவர் பேஜ்ல போஸ்ட் பண்ணலாம்ன்ற ஃபேஸ்புக்ல நார்மலான ரூல் ஒன்று இருக்கு தானே. அப்ப அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு தானே, அதாவது ஒத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாங்கோல ஒரு இன்பில்டான வேல இருக்கு. ஓகே, மற்ற லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும், மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை அடிஷனலா ஆட் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே தானே? ஸோ அதுல வந்து அடுத்த அந்த விஷயங்களை ஆல்ரெடி இதுல இருக்கிறபடினால அது வந்து பேட்டரிஸ் இன்க்ளூடட் இருக்கு. சரியா? அதாவது ரிமோட்டை வாங்கி போட்டு ரிமோட்டுக்கு பேட்டரி புறம்பா வாங்க தேவையில்லை, பேட்டரியோட வார ரிமோட் மாதிரி யோசிங்க. சரிதானே? அப்ப முந்தி வந்துட்டு எப்படி இருந்த ஒரு போன் வாங்கிக்க, அதுக்குள்ளேயே போனுக்குரிய அடாப்டர், போனுக்குரிய வயர் எல்லாமே வருமே சார்ஜ் பண்றதுக்கு. பட் இந்த ரீசெண்டா வர்ற போன்ஸ் எல்லாம்
அதுக்கு பிறகு போயிட்டு தனி அடாப்டர் வாங்குற மாதிரி வருது. அப்படியான அதுதான் அந்த பேட்டரிஸ் இன்க்ளூடட் சொல்ற அந்த டேர்ம் மீன் பண்ற விஷயம். அந்த மாதிரி ஜாங்கோன்றது வந்துட்டு பேட்டரிஸ் இன்க்ளூட், அதாவது வந்துட்டு நீங்க ஒத்தன்டிகேஷனா இருக்கட்டும், டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இன்பில்ட்டா இருக்கிறபடியால உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அந்த விஷயத்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஈவன் வந்துட்டு பைத்தன்ல இருக்க அந்த ஃபிளாஸ்க் என்ற இன்னொரு ஃப்ரேம்வொர்க் இருக்குன்னு சொன்னா தானே, அந்த ஃப்ரேம்வொர்க்ல கூட வந்துட்டு லைக் சில விஷயங்கள் இன்க்ளூடட் இல்லை. சரி, ஆனா ஜாங்கோல அப்படி இல்லை. ஜாங்கோல ஃபுல்லா இன்டிகிரேட்டடா இருக்கு. ஸோ அது நீங்க ஜாங்கோவை அதை நீங்க லேர்ன் பண்றதால சிம்பிளா உங்களுக்கு பெரிய ஒரு அப்ளிகேஷனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? ஓகே, ஃபைன். அடுத்தது மெயினான இன்னொரு ரீசன் வந்துட்டு ORM இன்டிகிரேஷன் சொல்றது. சரி, ORM சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பேக்எண்ட் எழுதுறோம். சரியா, பேக்எண்ட்ல வந்துட்டு எழுதிக்கல டேட்டா பேஸ் சொல்லி ஒன்று நாங்க கனெக்ட் பண்ணுவோம். டேட்டா பேஸ் ஏதாவது யூசரை பற்றின விஷயங்கள் நாங்க வந்துட்டு எங்க டேட்டா இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க இது வெபினாருக்கு வர்றதுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லையா? கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். யோசிப்பீங்க என்னத்துக்கு தம்ஸ் அப் படிக்கிறேன். ஓகே, கூகுள் அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க என்டர் பண்ற டீடைல்ஸ் எல்லாம் என்ன நடக்குது, அதெல்லாம் கூகுள் என்ன செய்யுது, ஒரு இடத்துல சேவ் பண்ணுது. திருப்பி ட்ரெண்ட்செட் போயிட்டு அதை லாகின் பண்ணி கேட்க உங்களோட பேர், உங்களோட போன் நம்பர், உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களோட சேவ் பண்ண இடத்துல இதை எடுத்து ட்ரெண்ட்செட் அட்மின்ஸுக்கு காட்டுது இல்லையா? அப்படித்தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அப்ப அந்த டேட்டா இங்க ஸ்டோர் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே, அதைத்தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா நீங்க யோசிக்கணும்னா எக்ஸல் ஷீட் இல்லாட்டி என்ன சொல்றது கூகுள் ஷீட், அதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். சரியா, சிம்பிளா நீங்க அப்படி செய்வீங்க. அதுல போயிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் டைப் பண்ணி போட்டு வச்சுட்டு நாளைக்கு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தாலும் அந்த டீட்டெயில் அதுல இருக்கும். விளங்குதானே? அதை இன்னும் அக்சஸ் ஈஸி பண்றதுக்கு டேட்டா பேஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ்ல அந்த டேபிள் இன்டிகிரேஷன்ஸ் தானே, அதாவது நாங்க அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல டேபிள்ஸ் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். அந்த டேபிள் கிரியேஷன் பண்ற எல்லாமே இங்க வந்துட்டு ஈஸியா இருக்கும். நாங்க வந்து இங்க மாடல்ஸை டிஃபைன் பண்ணும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தரும். சரிதானே? விளங்குதா? அப்ப அப்படியான சில ORM இன்டிகிரேஷன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதால ஜாங்கோ வந்துட்டு இன்னும் ஈஸியா இருக்கு. இப்ப டேட்டா பேஸ் எழுதுல திருப்பி போயிட்டு டேட்டா பேஸ்ல இருந்து கிளிக் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஓகேவா? அப்ப இங்கேயே நீங்க ஈஸியா என்ன செய்யலாம், அந்த அந்த லைக் டேட்டா பேஸ் இன்டிகிரேஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அதே நேரம் வந்துட்டு டேட்டா பேஸ்ட லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து டேட்டா பேஸ்ல கிரியேட் பண்ற சேஞ்சஸ், அந்த மைக்ரேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் ஜாங்கோவில். அப்ப அப்படி ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கையில உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி, உங்களோட வேர்ஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி. எப்படி ஒரு கோட்ல வந்து கிட்டப்பா வச்சு நீங்க வேர்ஷன் கண்ட்ரோல் பண்றீங்களோ, அந்த சேம் டைம் இங்க டேட்டா பேஸ் கனெக்ஷனை வச்சுக்கொண்டு இந்த ORM இன்டிகிரேஷன் வச்சுக்கொண்டு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? சிம்பிள், ஒன்றும் பேச யோசிக்காங்க. இப்படி ஒன்று இருக்குன்றதை அறிஞ்சு கொள்ளுங்க. நாங்க அடுத்தடுத்த இதுல உங்களுக்கு நான் அதை லைட்டா நான் உங்களுக்கு அதுல உங்களுக்கு அந்த எவ்வளவு 2 ஹவர்ஸ்ல 1.5 ஹவர்ஸ்ல எவ்வளவு செய்யலுமோ அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே தானே? ஓகே, ஃபைன். அடுத்த விஷயம் அட்மினுக்குரிய இன்டர்ஃபேஸ். சரிதானே? இப்ப நார்மலா மெட்ட லாங்குவேஜஸ், மெட்ட ஃப்ரேம்வொர்க்ஸ்ல எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் அட்மினுக்குரிய கோடை எழுதிட்டு அட்மின் பேனலோட எக்ஸ்ட்ராவை நாங்க டிசைன் பண்ணி செய்ய வேண்டிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? ஆனா ஜாங்கோவில் அட்மின் பேனல் வந்துட்டு அட்மின் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஓகேவா? அதுல வந்துட்டு அது ஸ்பெஷலி சூப்பர் அட்மினுக்குரிய பவர்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளா நாங்க பில்ட் பண்ணலாம். ஓகே தானே? சிம்பிளா அதுக்குரிய சிஸ்டத்தை நாங்களால செய்து கொள்ள இயலும். அப்ப அதுக்குரிய இன்பில்டான ஆட்டோ ஜென்ரேட்டட் கோட் வந்துட்டு ஜாங்கோவில் இருக்கு. எங்களோட டேபிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா அட்மின் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஆப் தான், ஒரு டெக்னாலஜி தான் ஜாங்கோ. ஓகே தானே? ஸோ அப்ப அட்மின் இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? அடுத்த மெயின் விஷயம் cross platform compatibility. அதாவது வந்துட்டு நீங்க விண்டோஸ்லயும் இதை டெவலப் பண்ணலாம். ஜாங்கோ ப்ராடக்டை, ஜாங்கோல இருக்கிற ஒரு ப்ராடக்டை ஜாங்கோ வச்சுக்கொண்டு விண்டோஸ்லயும் டெவலப் பண்ணலும், மேக்ஓஎஸ்லயும் டெவலப் பண்ணலும், அதே நேரம் லினக்ஸ்லயும் டெவலப் பண்ண. ஓகே, டெவலப்பரா வந்துட்டு நீங்க ஒரு அடிமட்ட டெவலப்பரா இருக்கணும்னு சொன்னா லைக் பேசிக்கான ஆர்கிடெக்ட்
ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் அந்த அடிமட்ட டெவலப்பரா இருக்கணும் மட்டும் சொன்னா உங்களுக்கு லினக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஆனா நார்மல் டெவலப்பர்ஸுக்கு மைக்கோ விண்டோஸ் எனிதிங் ஜஸ்ட் வந்துட்டு கோட் பண்றதுக்கு தானே. அப்ப நீங்க நல்ல டீப்பான நாலேஜ் இருக்கணும்னு சொன்னா எல்லா டெவலப்பர்ஸும் நார்மலா உங்களுக்கு லைக் லினக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது அந்த ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி அதோட வந்துட்டு அது ஈஸியா வந்துட்டு என்ன சொல்றது டெவலப்பர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எனிவே அப்ப சோ இப்ப ஜாங்கோவை நீங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு எல்லா டெக்னாலஜிலையும் உங்களால எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலையும் வந்துட்டு உங்களால டெவலப்மெண்ட்டை செய்து கொள்ள இயலும். அண்ட் வந்துட்டு மெயின் இன்னொரு ரீசன் வந்துட்டு இப்ப ரீசெண்டா இந்த ஜாங்கோ வந்து சரியான பாப்புலரா வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா இல்ல லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ். சரி, என்னன்னு சொன்னா ஜாங்கோ வந்துட்டு அதோட ஸ்பீட் வந்துட்டு சரியான கூட அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பைத்தன்ன்றபடினால பைத்தனுக்கு இந்த வேர்ல்டே அடாப்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த சேம் டைம் ஜாங்கோட இதுவும் கூட வேற இருக்கு. பைத்தன்ல இருக்கிற வெப் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லல மெயின்லி ஜாங்கோவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அண்ட் அதோட டெவலப்பர்ஸும் அதிகமா இருக்கிறதால அதோட கம்யூனிட்டியில சைஸும் சரியான பெருசு. சரி, அப்ப அதால வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னா அதாவது சிக்கல் வருதுன்னு சொன்னா இந்த கம்யூனிட்டி பெரிய ஒரு கம்யூனிட்டி அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. ஓகே தானே? ஸோ அப்ப ஜாங்கோட கம்யூனிட்டியும் ஒரு பெரிய இது உண்டு. சரிதானே? சேம் டைம் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், மொசில்லா, பிரிண்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்பெஷலி நாசா சில ப்ரொஜெக்ட்ஸும் வந்துட்டு இந்த ஜாங்கோல செய்யறாங்க. சரியா? ஓகே, அப்ப இப்படி தங்கட லைக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரீல்ஸ் ரிலேட்டடான ஸ்டஃப் இல்லையா? ரீல்ஸ் வந்துட்டு தட்ட எவ்வளவு ஸ்பீடா அந்த டேட்டா வந்துட்டு பேக்கெண்ட்ல இருந்து லைக் அந்த டேட்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்க. இப்ப ரீல்ஸ் தட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே லோடிங் வந்துட்டு அதுக்கப்புறம் 3 செகண்டுக்கு அப்புறம் ஓகேண்டா பார்த்துட்டு திருப்பி அடுத்த தட்ட திருப்பி ஒரு 3 செகண்ட் லோட் பண்ண அப்படி இருக்கும் இல்லையா? அது சரியான ஃபாஸ்டான ஃப்ரேம் ஒர்க் வேணும். நீங்க தட்ட லைக் நீங்க வந்து சம்டைம்ஸ் ரீல்ஸ் தட்டக்கு எப்படி தட்டுனீங்க தட்டிட்டு ஓகே லோட் ஆகட்டும் என்ன போன் கொஞ்சம் அதை லோட் பண்ண பிறகு நான் அடுத்த அப்படியே தட்டுறேன். அப்படியே தட்டி இந்த ஸ்கிரீன் தேஞ்சு போற அளவுக்கு தட்டுறான் இல்லையா? அப்படி செய்யல யோசிச்சு பாருங்க அதோட ஸ்பீட் அதுல அக்யூரசி வந்துட்டு எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான அந்த அப்ளிகேஷனையே வந்துட்டு இந்த ஜாங்கோ ஹேண்டில் பண்ற அளவுக்கு அது சரியான ப்ரொடக்டிவான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த மெயின் டைம் வந்துட்டு லைக் நாசாவும் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஜாங்கோவை யூஸ் பண்ணி செய்யறாங்க. ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் அந்த ரிலேட்டடான ப்ராஜெக்ட். ஸோ அதால வந்துட்டு ஜாங்கோ அதோட பவர்ஃபுல்னஸ் லைக் அதை பற்றின ஒரு சந்தேகம் இல்லாம நாங்களும் அதை வந்துட்டு இது பண்ணலாம். அதையும் இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் உண்டு. சரிதானே? ஓகே, இப்ப வருவோம். நீங்கள் ஜாங்கோவை லேர்ன் பண்ணணும்னு சொன்னா நான் ஜாங்கோவை படிக்கணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் விளங்குதா? சரியா? இப்ப பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்கான லாங்குவேஜை படிக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஆனா ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும் இல்லாட்டி ஒரு அடுத்த டெக்னாலஜி ஒன்றை லேர்ன் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் நாங்க அதுக்கு போகலாம். ஸ்க்ரெட்ச்ல போயிட்டு நான் போயிட்டு ஜாங்கோ டைப் பண்ண போறேன்னு சொன்னா ஜாங்கோல கோட் பண்ண போறேன்னு சொன்னா அது சரியான கஷ்டமா இருக்கும். சரியா? சரியான பிகினரா இருக்க உங்களால ஜாங்கோவை லேர்ன் பண்றது ஏலாதண்டு இல்லை. அதுக்கு நீங்க நிறைய எஃபர்ட் போடணும். லைக் உங்களுக்கு கன்செப்ட்ஸ் தெரிஞ்சேன்னா தான் முதலாவது பைத்தன் அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சேன்னா தான் உங்களால ஜாங்கோவை ஈஸியா அடாப்ட் பண்ணேலும் அதை நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எதுவுமே தெரியாம டைரக்டா நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல போறீங்கன்னு சொன்னா அது ஜாங்கோ மட்டும் இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜ்ல எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் போனீங்கன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ் சரியான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு இருக்கணும். அப்ப ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு ஜாங்கோல நீங்க மாஸ்டர் பண்ணணும்னு சொன்னா ஜாங்கோவை லேர்ன் பண்ணணும்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் தேவைன்றத ஒரு குயிக்கா பார்ப்போம். சரியா? ஓகே, அதுல முதலாவது விஷயம் வந்துட்டு பைத்தன். ஓகே, ஏன் பைத்தன் தெரிஞ்சிருக்கணும்? நான் வெளியே சொன்னேன் பைத்தனுக்கு மேலதான் ஜாங்கோ எழுதப்பட்டிருக்கு. அதாவது பைத்தன் லாங்குவேஜ்ல தான் ஜாங்கோ எழுதப்பட்டிருக்கு. இந்த மீன் டைம் நீங்க வந்துட்டு கோட் பண்றதும் பைத்தன்ல தான் கோட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதால வந்துட்டு ஜாங்கோ படிக்கிறதுக்கு பைத்தன் கட்டாயம் தேவை. பைத்தன் தெரிஞ்சாதான் பைத்தன் சின்டெக்ஸை வச்சு கூட நீங்க வந்துட்டு உங்களோட கோடை லைக் உங்களோட ஐடியாவை கோடை டெவலப் பண்ண இயலும்.
அப்ப உங்களுக்கு நீங்க கோடா டெவலப் பண்ணிக்கல வந்துட்டு நீங்க நினைச்சதை அப்படியே டைப் பண்ணி விடல என்ன இந்த இடத்திலே அப்படின்னு சொல்லி தமிழாலே இங்கிலீஷாலே டைப் பண்ணிடலாம். அது வந்துட்டு ஒரு ஃப்ளோவா அந்த அதை நீங்க உங்களோட ஐடியாஸை போட் பண்ணணும். உங்களுக்கு சின்டெக்ஸ் தெரியணும். அதுல என்ன சின்டெக்ஸ் தெரியணும்? பைத்தன் சின்டெக்ஸ் தெரியணும். அப்ப பைத்தன் பேசிக்ஸ் வந்துட்டு சரியான முக்கியம். நீங்க ஒரு ஜாங்கோல டெவலப் பண்ண வேணும்னு சொன்னா. அடுத்த செகண்ட் விஷயம் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் உடைய கான்செப்ட்ஸ் தெரியணும். சரி, எஸ்பெஷலி வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா பேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, கிளைண்ட் சைட்ல எப்படி ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் ஆகுது, HTTP டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இது சம்பந்தமான ஒரு பிரீஃபான ஐடியா, ஒரு ஓவர்வியூ ஆகுது உங்களுக்கு தெரியும். ஓவர டீப்பான ஐடியான்னு தேவையில்லை, ஒரு ஓவர்வியூ ஐடியா, ஒரு பிரீஃபான ஐடியா, ஒரு சுருக்கமான ஐடியா வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்படின்னா தான் உங்களுக்கு இப்ப அந்த பேக்கெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க அதை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? யா, அடுத்தது வந்துட்டு சாரி, இந்த மீன் டைம் லைக் நீங்க வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணீங்க, உங்களுக்கு டேட்டா பேஸ் சம்பந்தமான ஐடியா வேணும் இல்லைங்களா? டேட்டா பேஸ் என்ன, டேட்டா பேஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுது, டேட்டா பேஸ் எப்படி கெட் பண்றது, அதுக்கும் ஸ்பெஷலைஸ்டா SQL. ஏன்னு சொன்னா ஜாங்கோவோட ஒர்க் பண்ணிட்டு நாங்க SQL டேட்டா பேசஸ் தான் போவோம். SQLன்னு சொல்லியிருக்கு, நான் அடுத்தடுத்து இதுல சொல்றேன். அப்ப SQL ரிலேட்டடான குயரிஸ் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். செலக்ட் பண்றதா இருக்கட்டும், டிலீட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, சர்ச் பண்றது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அக்ரிகேட் பண்ணி எடுக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு SQLல பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு அந்த பேக்எண்டை யூஸ் பண்ணி, பேக்எண்ட் லாஜிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க சரியான டேட்டாவை எடுத்து யூசருக்கு சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு அந்த 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 கான்செப்ட் தெரியாட்டி அந்த குயரிஸ் எழுதுறதுல எங்களுக்கு சரியான பிரச்சனையா போயிடும். அப்ப எங்களுக்கு சரியான நாங்க நினைக்கிற அந்த அவுட்புட்டை அந்த என் பாயிண்ட் கொடுக்காது. ஓகேவா? ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா டெர்மினல் CMD. அது வந்துட்டு பேசிக்கா நீங்க ப்ரோக்ராம் எழுத போறீங்கன்னு சொன்னா HTML CSS தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் டெர்மினல் கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும். என்னதான் இப்ப GUI வந்தாலும், டச் பேட் வந்தாலும், கொமாண்ட் லைன்ல தான் நாங்க ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ப்ரோக்ராம் சிலதுகள் ஜென்ரேட் பண்றது CLIல தான் செய்யற மாதிரி இருக்கும். சரி, அது லைக் பைத்தன்ல மட்டும் இல்லை, ஜாங்கோல மட்டும் இல்லை, ஈவன் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் அப்படித்தான் இருக்கும். இப்போ CLIக்குரிய பேசிக் கமாண்ட்ஸ், எப்படி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்றது, எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு புதுசா ஒரு சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்றது, அந்த ப்ரோக்ராமோட CLIல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு எப்படி பார்க்கறது, அதை எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி ஃபிளாக்ஸ் பாஸ் பண்றது, ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்றது, இந்த விஷயங்கள் வந்துட்டு லைக் CMD கமாண்ட்ஸ், லினக்ஸ் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கமாண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். மேக்ல எப்படி யூஸ் பண்றது, லைக் மேக் எல்லாமே உங்களுக்கு தெரியல. ஈவன் நீங்க யூஸ் பண்ற சிஸ்டத்துல எப்படி அந்த இதை வந்துட்டு அச்சீவ் பண்றதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா ஜாங்கோவை லேர்ன் பண்ண இயலும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை இதுல ஏதாவது சில விஷயங்கள் லெக் ஆகுதுன்னு சொன்னா நோ வரிஸ், டைம் எடுங்க, டைம் எடுத்து இதுல லேர்ன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிட்டு ஜாங்கோக்குள்ள போங்க. ஓகேவா? இதுகளை தெரியாம நீங்க இமீடியட்டா நீங்க ஜாங்கோ பழக்கணும் அப்படின்னு சொல்லி, ஜாங்கோ லேர்ன் பண்ணணும்னு சொல்லி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்பீடா ஜாங்கோ வந்துட்டு கஷ்டமாயிடும் இல்லைங்களா? ஜாங்கோ லைக் அது ஒரு சூப்பரான டெக்னாலஜி. நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணணும், இன்ட்ரெஸ்டா லேர்ன் பண்ணணும்னு சொன்னா இந்த விஷயங்கள் கிளியரா இருந்தா தான் அல்லது கான்செப்ட்ஸை சரியா அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே தானே? ஃபைன். ஸோ யா, அடுத்தது இப்ப நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வரோம். சரியா? நான் இப்போ உங்களுக்கு வெளியே சொன்னேன் வெப் டெவலப்மெண்ட்டுடைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வேணும்னு சொல்லி. சரியா? சில பேர் இதுல பிகினர்ஸா இருக்கிறபடினா நான் இப்போ குயிக்கான ஒரு ஓவர்வியூ வந்து கொண்டு போறேன். ஓகேயா? அதுல வந்துட்டு ஸ்பெஷலா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு சொல்லி நாங்க பாவிக்கிற எல்லா வெப்சைட்ஸ்லையும், எல்லா மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லையும், எல்லா அதிகமான டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்லையும் இருக்கு.
சரி, அப்ப டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்ன்றது சிலது விதிவிலக்கா இருக்குமேன்னு சொன்னா ஆரம்பத்துல எங்களோட டேட்டா பேஸ்லயே எங்களோட ஓன் பிசிலேயே நாங்க சேவ் பண்ணி செய்யறதால அது வந்து சர்வர்ன்ற சிஸ்டத்துக்குள்ள போகாது, அது எங்களோட ஸ்டோரேஜ் என்ற சிஸ்டத்துக்குலாம் வரும். ஸோ எனிவே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை தாண்டி வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், ஈவன் இப்போ வர ஸ்மார்ட் வாட்சுக்குரிய அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், ஐஓடி என்ற டெக்னாலஜிஸ், ஐஓடின்னு சொன்னா தெரியும் தானே உங்களுக்கு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்போ நீங்க மொபைல் ஆப்ல சுவிட்சை போட்டுட்டோன்னா உங்களுக்கு லைட் எரியுது இல்லையா, அப்படியான டெக்னாலஜிஸா இருக்கட்டும், அந்த ஐஓடி டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இந்த ஆர்கிடெக்சர் தான் ஒர்க் ஆகுது. சரியா, அதுல மெயினா சொல்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்லிட்டு. சரியா, ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்னன்னு சொன்னா, யூசர்ஸ் பார்க்கறது, அவங்க வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். விளங்குதா? அவங்க யூசர்ஸ் பார்க்கறது, அவங்க இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். ஓகே தானே? இன்னொரு வகையில சொல்ல போனா கிளையன்ட் சைடுன்னு சொல்லுவோம். சரியா, கிளையன்ட் சைடுன்னு சொல்றது ஒரு ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகுற எல்லா விஷயமும் கிளையன்ட் சைடுன்னு சொல்லுவோம். சரியா, ஒரு ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகுறது எல்லாமே கிளையன்ட் சைடு. சரியா, அந்த அந்த கிளையன்ட் சைடுக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்றது தான் பேக்எண்ட், அதாவது சர்வர் சைடு. சரியா, ஓகே ஃபைன். அப்ப இதுல பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க. சரியா, www.google.com என்று போறீங்க. google.comக்கு போனோம்னா மேல ஒரு என்ன சொல்ல, ஒரு லோகோ ஒன்று இருக்கும், கீழே ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். சரிதானே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அதை விட வேற வேற எலிமெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரண்ட். நீங்க google.com டைப் பண்ண உடனே அது என்ன செய்யும்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு HTML, இதுல பாருங்க, ஒரு HTML ஃபைல், இல்லாட்டி ஒரு CSS ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், இல்லாட்டி மூன்றும் கலந்த ஃபைல், இல்லாட்டி ரியாக்ட், அங்கியுலர் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் நோட் ஜேஎஸ் பேஸ்ட் அப்படியான ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துன்னு சொன்னா அந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்னு சொன்னா ரெண்டர் பண்ணும். ஓகேயா, ஓகே. இவ்வளத்தையும் வந்துட்டு நார்மலா என்ன செய்யும், ப்ரௌசர்ல ரெண்டர் பண்ணும். எங்களோட ப்ரௌசருக்கு தான் நாங்க எட்ஜ் பாவிக்கலாம், இல்லாட்டி கூகுள் குரோமா இருக்கட்டும், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், ஆர்க்கா இருக்கட்டும், பிரேவ், வாட் எவர். அப்ப இது எல்லாமே ப்ரௌசர்ஸ். என்ன அந்த ப்ரௌசர்ஸ் என்ன எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணுதோ அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட். ஓகேயா, அடுத்தது மொபைல் ஆப்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க யூசரா இன்டராக்ட் பண்றது, நீங்க டச் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணு சொன்னா வாட்ஸ்அப்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாத்தையும் டச் பண்ணி யூஸ் பண்றீங்க தானே, கிளிக் பண்றீங்க, நீங்க பாக்குறீங்க, எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட். அதே மாதிரி தான் வந்துட்டு மொபைல் ஆப்ல வேற என்ன இருக்கு, ஒரு பேங்கிங் ஆப்பா இருக்கட்டும், கொமர்ஷியல் பேங்க்லயா இருக்கட்டும், சம்பத் பேங்கோ இல்லாட்டி நேஷன் ட்ரஸ்டோ, வாட் எவர் பேங்க் ஆஃப் சிலோன், எந்த பேங்க் என்றாலும் அதுக்குரிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு தானே. ஸோ அதெல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே, ஃப்ரண்ட் எண்ட்லயும் சில லாஜிக்ஸ் இருக்கு. சரிதானே, ஃப்ரண்ட் எண்ட்லயும் நிறைய லாஜிக்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த ஃப்ரண்ட் எண்டை பில்ட் பண்றதுக்கு மெயினா எங்களுக்கு தேவை HTML. சரியா, ஸ்பெஷலா வெப் அப்ளிகேஷன்ல HTML இல்லாம எங்களால செய்யவே இயலாது. அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு தேவை CSS, ஜாவாஸ்கிரிப்ட். இந்த மூன்று வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்ல ஸ்பெஷலா வெப் ஆப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதை தாண்டி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா யோசிக்க இந்த மூண்டையும் கம்பைன் பண்ணி இப்ப ரியாக்ட், ஆங்குலர், வியூஜேஎஸ் டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கொள்ள ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ் என்று சொல்லி சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அதுவும் வந்துட்டு வேற வேற லாங்குவேஜ் டாட்ல எழுதப்பட்டிருக்கிறது தான் ஃப்ளட்டர். அதே மாதிரி வந்துட்டு நோட் ஜேஎஸ், ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் தான் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி கொட்லின் என்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஜாவாவிலையும் எழுதலாம். ஸோ அப்படியான விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க ஸ்விஃப்ட்ல எழுதலாம். அப்படியான விஷயங்களை நீங்க மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அப்ப இது எல்லாமே என்ன சொல்றது, ஃப்ரண்ட் எண்ட். சரிதானே, அப்ப யூசரை வந்துட்டு இன்டராக்ட் பண்ண வைக்கிறது. அதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணுவீங்க, எப்படி ஒரு பட்டன் கிரியேட் பண்றது, பட்டனை கிளிக் பண்ண எப்படி அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்றது, அந்த ஈவெண்ட் ஹேண்டில் ஆகி எப்படி பேக்கெண்ட்ல இருந்து டேட்டாவை ஃபெச் பண்றது, அது எப்படி யூசருக்கு ஷோ பண்றது, இந்த லாஜிக்ஸ் தான் அதிகமா ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கு. ஓகேவா, சரி. இப்பதான் எங்கட பாட்டுக்கு வர போறோம். அப்ப இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அப்ப இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு இருந்து இன்னொரு விஷயம் இருக்கு, பேக் எண்ட். இது யாருக்குமே தெரியாது. சரியா, அப்ப நீங்க ப்ரோக்ராம் மீம்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொன்னா
ஒரு ஒப்பீடு ஒன்று செய்வாங்க. அதாவது சமைக்கிற இடம் வந்துட்டு பேக்கெண்ட், சரியா? சமையல் நடக்கிற இடம் வந்துட்டு பேக்கெண்ட். ஒரு ஹோட்டல்ல சமையல் நடக்கிற இடம் வந்து பேக்கெண்ட். அதே வந்து வடிவா நீட்டா என்ன சொல்றது, மேசையெல்லாம் அடுக்கி கதிரையெல்லாம் அடுக்கி அதை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, டேபிள் கிளாத் எல்லாம் போட்டு நீட்டா டிசைன் பண்ணியிருக்க இடம் ஃப்ரண்ட் அண்ட். அதுல கிளைண்ட் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. அப்ப இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். விளக்குதா? அப்ப பேக் எண்ட் வந்துட்டு சமையல் கூடம். அதை வந்துட்டு நீங்க போய் இந்த ஏதாவது ஹோட்டல்ல போய் இருக்கீங்களா, ஓகே தான் சமைக்கிற இடம் வந்து பாக்குற மாதிரி இருக்கு அது நிறைய இடங்கள்ல. இவர் நீங்க ஒரு கொத்து போற இடத்த பார்த்துருக்கீங்க. ஆனா மற்றபடி நம்மள ஒரு ஹோட்டல் வழியா வந்துட்டு நீங்க சமைக்கிற இடத்த பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்காது. அப்படித்தான் வந்துட்டு எங்களோட வெப்சைட்ஸும் ஒர்க் ஆகும். நீங்க வந்துட்டு பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்டை தான் உங்களால பார்க்கவோ இன்டராக்ட் பண்ணவோ ஏழுமே இருக்கும். ஓகே தானே? ஃபைன். சோ இந்த பேக்கெண்ட்ல தான் இந்த ஜாங்கோ வரும். இந்த பேக்கெண்ட்ல என்னென்ன விஷயம் நடக்கும் வந்து இப்ப பார்ப்போம். இந்த சர்வர்ல இந்த பேக்கெண்ட்ல என்னென்ன விஷயம் நடக்கும்னா லாஜிக்ஸ் ஹேண்ட்லிங் நடக்கும். எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல சில லாஜிக்ஸ் ஹேண்டில் பண்றோமோ அது பேக்கெண்ட்ல நிறைய லாஜிக்ஸ் ஹேண்டில் பண்ணும். பேக்கெண்ட்ல ஹேண்டில் பண்ற லாஜிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு டேட்டா வரைக்க அந்த டேட்டாவை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் என்றதை நாங்க வந்துட்டு பேக்கெண்ட்ல ஹேண்டில் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு யூசர் வந்துட்டு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி அனுப்புறாருண்டா, இப்ப பேக்கெண்டுக்கு தான் அனுப்புவார். அந்த பேக்கெண்ட் நான் என்ன செய்யணும்னு இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் சரியான்னு செக் பண்ணி போட்டு திருப்பி சரி என்றா ஃப்ரண்ட் எண்டுக்கு சரி என்று சொல்லும், இல்லைன்னு சொன்னா பிழை என்று சொல்லும். சரிதானே? ஓகே. அப்ப அதுக்கு வந்துட்டு பல லாங்குவேஜ்ல வந்துட்டு நாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேக்கெண்ட் சர்வீசஸ் இருக்கு. அதுல ஒன்றுதான் ஜாங்கோ. அதுல பைத்தனை யூஸ் பண்ணி செய்யறோம். சரிதானே? பைத்தனை யூஸ் பண்ணி ஜாங்கோல நாங்க டெவலப் பண்றோம். அப்ப இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டும் வந்துட்டு லைக் இது கேட்கும், இது அனுப்பும்னு சொல்லி இல்லையா? அப்ப ரிக்வெஸ்ட் பண்ணும், இது ரெஸ்பான்ஸ் பண்ணும்னு சொல்லுவோம். அப்ப அந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் ஏபிஐன்னு சொல்லுவோம். சரியா? ஏபிஐண்டா இப்ப அதே அதே அந்த ஹோட்டல் உதாரணத்துக்கு எடுக்க போனா ஒரு சர்வர் ஒரு ஆள் இருப்பார், சர்வர் ஒரு ஆள் இருப்பார். என்ன அவர்தான் என்ன செய்வார், பின்னுக்கு ரெடியான சாப்பாடை கொண்டு வந்து முன்னுக்கு இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு கொண்டு வந்து வைப்பார். சரியா? இவர் வந்து கிளைண்ட்டுக்கு கொண்டு வந்து லைக் ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட்டர்ஸுக்கு கொண்டு வந்து வைப்பார். ஓகே இந்தாங்க பிரியாணின்னு சொன்னா அவர் சொல்லுவார், ஓகே இன்னொரு என்ன சொல்றது மில்க் ஷேக் கொண்டுட்டா அவர் திருப்பி போயிட்டு அங்க பேக்கெண்ட்ல காய்ப்பார். அதாவது சமைக்கிறாங்கன்னு சொல்றாரு, இன்னொரு மில்க் ஷேக் தரட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மில்க் ஷேக் எடுப்பாங்க, எடுத்து போட்டு கொடுக்க சர்வர் வந்து திருப்பி ஃப்ரண்ட் எண்ட்ல வைப்பார். இல்ல அப்படித்தான் நடக்கிறது. திருப்பி அவர் ஏதாவது சொன்னா அவர் கொண்டு போய் இது பண்ணுவார். சாப்பிடலாம் முடிய தட்டை தூக்கி கொண்டு பின்னுக்கு கொண்டே கொடுப்பார். ஸோ அங்க பின்னுக்கு அதை வாஷ் பண்ணி வட்டவர் அதை வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க. சரிதானே? அப்ப இதே கான்செப்ட் தான் இங்க நடக்க போகுது. அப்ப பேக் எண்ட்லயும் வந்து நிறைய லாஜிக்ஸ் ஹேண்டில் ஆகும். அப்ப இந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் நடுவில் இந்த யூஸ் பண்ற இந்த விஷயம் இருக்கானே இதுதான் ஏபிஐன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஏபிஐ வந்துட்டு கதைக்கிற அந்த ஒவ்வொரு கோல் என்று சொல்ற அந்த விஷயங்களுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லொகினுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துட்டு யூசர் எடுத்துட்டு பேக் எண்டுக்கு அனுப்பும். இந்த கலர் உங்களுக்கு தெரியல, இது வித்தியாசமான கலரா இருக்கிறதால இருக்கிறதுக்கு நல்ல கலர் ஒன்று வந்துடுது. ஓகே ஃபைன், இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுத்துட்டு பேக் எண்டுக்கு கொடுப்பார். அப்ப இதுதான் அந்த லைன். அப்ப பேக் எண்டுக்கு கொடுத்தா பேக் எண்ட் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். அப்ப ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணும், ஒரு ரெஸ்பான்ஸ் தரும். அப்ப இதை வந்துட்டு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த எண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு யூஆர்எல் மாதிரி இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு api.google.com/ அங்கால லொகின் சொல்லி இருக்கும். அந்த லொகினுக்கு போனாதான் அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டாவை அனுப்பி எடுப்பார். சரிதானே? ஓகே, அப்ப அதைத்தான் வந்துட்டு ஏபிஐ சொல்லுவாங்க. இப்படித்தான் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் டிஃபர் ஆகுது. சரிதானே? சோ இவ்வளவு நேரம் கதை சேர்ந்த விஷயங்கள்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கிளியர்ன்னு சொல்றாங்க, ஒரு தம்ஸ் அப் தாங்க. ஓகே கிரேட் கிரேட். ஸோ கொஞ்சம் பேர் பிகினர்ஸா இருக்கிறதால நான் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் கொண்டு போறேன். இன்னும் 2 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, முடிச்சுட்டு நாங்க பேசிக்கான ஒரு கோடிங் ஒன்றுக்கு போவோம். சரிதானே? இன்னும் 4 ஸ்லைட் இருக்கு. ஓகே கிரேட், தேங்க்யூ. ஸோ ஃபைன். அப்ப இப்போ வந்துட்டு பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரிதானே? ஓகே,
டேட்டாபேஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி இப்போ இதான் பேசிக்கான வெப் டெக்னாலஜி. என் பாயிண்ட்ன்ற ஒரு பேசிக் ஐடியான்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதை தான் நாங்கள் அடுத்தடுத்த விஷயத்துல போவோம். இன்னும் கொஞ்சம் இது உங்களுக்கு பேசிக் ஒரு ஐடியா இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்கணும்னு சொன்னா இது ரிலேட்டடான கோர்ஸ் அந்த ட்ரெண்ட்செட்ல இருக்கு. ஸோ அப்ப அந்த விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணுங்க, நாங்கள் கதைக்கலாம் கூட நல்ல டைம் எடுத்து டீட்டெயில எவ்ரி சிங்கிள் கான்செப்ட்ஸை விளங்கப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு மாதிரி பிரியோசனமா இருக்கு. ஓகே தானே? ஃபைன். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ டேட்டாபேஸ் என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு டேட்டா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணீங்க, டேட்டா பேக்கெண்டுக்கு அனுப்புவீங்க. இப்போ பேக்கெண்ட் வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னா, பேக்கெண்ட் வந்துட்டு அதோட இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். எப்படி நீங்க வந்துட்டு ஒரு மொபைல்ல போட்டோ எடுக்க இல்லாட்டி மொபைல்ல ஒரு அது என்ன சொல்றது லைக் ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறீங்க தானே, அந்த சேவ் பண்ணி வைக்கிற ப்ரோசஸ் தான் இங்க பேக்கெண்ட் சொல்லி நடக்க போகுது. பேக்கெண்ட்ல நடக்கலாம். அதுல என்ன செய்ய முடியுதுன்னா டேட்டா பேஸ் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர்டான வேல தான் அதை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். சரிதானே? அப்ப அதை வந்து 2 வகையில பிரிப்போம். ஒன்று வந்துட்டு எஸ்கியூஎல்னு சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது வந்து NoSQL சொல்லுவோம். இதுக்கு திருப்பி கலர் மாத்தணும், லைட் கலரா போயிட்டு. ஓகே, இப்ப தெரியுதுன்றாங்க, ஒருத்தருக்கும் தெரியலையா கீறுறது? ஓகே, தேங்க்யூ. எஸ், கிரேட். ஸோ ஃபைன். அப்ப இதுல பாருங்க, எஸ்கியூஎல் சொல்லி ஒன்று இருக்குது, NoSQL சொல்லி இருக்குது. சரிதானே? எஸ்கியூஎல் சீக்குவலைஸ்ன்றாங்க. எனிவே எஸ்கியூஎல் நாங்க சொல்லுவோம். சரிதானே? எஸ்கியூஎல் இருக்குது, NoSQL இருக்கு. எஸ்கியூஎல் சொன்னா என்னன்னா ப்ரீ ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டா பேஸ். சரியா? அதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டை சிம்பிளா யோசிச்சு கொள்ளுங்க. எக்ஸல் ஷீட் எத்தனை பேர் எக்ஸல் ஷீட் பாவிச்சிருக்கிறீங்க? எக்ஸல் ஷீட் இல்லாட்டி கூகுள் ஷீட் பாவிச்சிருக்கிறாங்க, ஒரு தம்ஸ் தாங்க. குட். நிறைய பேர் பாவிச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி ஒரு ஆள் நிறைய இருக்கிறீங்களா? ஓகே, 2 பேர் பாவிச்சிருக்கிறீங்க. கிரேட், ஃபைன். ஓகே, நான் இது வரைக்கும் எக்ஸல் ஷீட்டை பாவிக்கல என்றாக டவுன் தம்ஸ் டவுன் தாங்க ஆகும். தாங்க, நான் இது வரைக்கும் எக்ஸல் ஷீட் பாவிச்சதே இல்லை. எக்ஸல் ஷீட்னால என்னன்னு தெரியாது, எக்ஸல் ஷீட்டுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்றாங்க. கூகுள் ஷீட், நீங்க கூகுள் ஷீட்டும் பாவிச்சது இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ அப்ப நீங்க வந்துட்டு சிம்பிளா நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. என்னன்னு நான் உங்களுக்கு அதெல்லாம் லைக் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் யோசிச்சு பண்ணீங்க. அட்டவணை என்று சொல்லுவாங்க தானே, கீழே காணப்படுகிற அட்டவணை இல்லைண்டா மேல 4 கெடிங் இருக்கும், கீழே ஒரு லைன்ல இருக்கும் டேட்டா இல்லையா? அதுதான் அந்த அட்டவணையை டிஜிட்டலா வந்துட்டு நீங்க எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்துட்டு கூகுள் ஷீட்னு சொல்றது. சரிதானே? சிம்பிளா நீங்க அதை யோசிச்சுக்கோங்க, ஒரு டேபிளா யோசிச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? அப்ப இப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறது எஸ்கியூஎல் வந்து டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு, NoSQL வந்து டேபிள் ஃபார்மேட்ல இருக்காது. சரிதானே? எஸ்கியூஎல் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும், NoSQL கூட யோசிக்க தேவையில்ல, டேபிள் ஃபார்மேட்ல இருக்காது. சரி, அது வந்துட்டு ஒரு டைனமிக்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். டைனமிக்கான ஸ்ட்ரக்சர் சொன்னா என்னன்னா லைக் ஒரு டேட்டா ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த டேட்டா இன்னொரு மாதிரி இருக்கும், 3ஆவது டேட்டா வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று கொண்டு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கலாம் என்றதுதான் NoSQL கான்செப்ட். சரியா? எஸ்கியூஎல் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 3 கொலமுள்ள ஒரு டேபிள், ஒரு அட்டவணையோட நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெயர், வயது, அட்ரஸ், இடம் என்று சொல்லி 3 எடுக்கிறீங்க. 3 எடுத்தீங்கன்னா முதலாவது ஆள் வரைக்கும் 3 எழுதுவீங்க, 2வது ஆள் வரைக்கும் 3 எழுதுவீங்க. 3வது ஆள் வந்துட்டு என் பேர் இது, என் வயசு இத்தனை, நான் இங்க இருந்து வாரேன், நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னா நீங்க டக்குன்னு அந்த அட்டவணைக்கு வழியால எழுதுவீங்களா? ஓகே, இவர் இந்த ஸ்கூல்ல வந்தவர் இல்ல என்ன? ஏன்டா ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு ஒரு அட்டவணை இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை தாண்டி நீங்க வார டீட்டெயில அங்கால நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்படித்தானே? அப்ப லைக் நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் நடக்கிற வெபினார்ல வெளியே இருக்கிறீங்க, வாராகல டீட்டெயில் எழுதித்தாங்கன்னு நாங்க கேட்டாப்புல நீங்களும் தெரிய மனசோட வந்து இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்ப இப்ப நாங்க தரோம் பேரையும் வயதையும் எந்த இடத்துல இருந்து வாராங்கன்னு எழுதுங்கன்னா, அவர் வந்து நான் வந்துட்டு இந்த ஸ்கூல்ல படிச்சேன், நான் வந்துட்டு ஆல்ரெடி பைத்தன் படிச்சிருக்கிறேன்,
நான் வந்துட்டு அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா நீங்க அதை நோட் பண்ணுவீங்களா? நோட் பண்ண மாட்டீங்கன்னு ஆப்வியஸ்லி. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தரப்பட்டிருக்கு. இதே விஷயத்துக்கு தான் எஸ்கியூஎல் செய்யும். சரியா? எஸ்கியூஎல் வந்துட்டு தரப்பட்டிருக்கிற டீட்டெயிலை மட்டும்தான் எடுக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிற வேல தான் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணும். NoSQL அப்படி இல்லை. NoSQL வந்துட்டு இப்படி நாங்க வந்துட்டு காந்தியை பற்றி கற்று எழுத சொன்னா அவர் கண்ணாடி போட்டிருப்பார், அவர் சேட்டு போட மாட்டார், அப்படி எழுதுவோம் தானே. அத மாதிரி நாங்க வந்துட்டு அன்ஸ்ட்ரக்சர். அப்ப நீங்க காந்தியை பற்றி எழுத சொல்லி போட்டு அது நீங்க ஒரு மாதிரி எழுதுவீங்க. திருப்பி வந்துட்டு லைக் வேறு காலை பற்றி எழுத சொன்னா, உதாரணத்துக்கு பின்லேடனை பற்றி எழுத சொன்னா அது வித்தியாசமா எழுதுவீங்க. அதே டொனால்ட் ட்ரம்பை பற்றி எழுத சொன்னா அதை வித்தியாசமா எழுதுவீங்க. சில பேர் எப்ப பிறந்தவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் எந்த நாட்டுக்காரர்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு மெட்டாலை பற்றி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் வேல எழுதுவீங்க ஒரு எஸ்ஏ டேக்ல. அப்ப இதை மாதிரிதான் NoSQL இருக்கும். இருக்கிறத சேவ் பண்ணீங்க, இல்லாத விட்டுருவீங்க. ஆனா SQL அப்படி இல்லை, ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. இந்த டீடைல் இந்த இடத்துல இருக்கணும். அப்ப இது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு பல விதங்கள்ல கொண்டு கம்பேரிட்டிவ்லி லைக் ஒப்பீட்டளவில் வந்துட்டு ஒன்று கொண்டு வித்தியாசப்படும். அது தேவைக்கேற்ற மாதிரி பாவிப்போம். ஓகே தானே? சில ப்ரோக்ராம்ஸ் சில ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு ரெண்டையுமே பாவிக்கிற இடங்களும் வரும். SQL-லையும் இருக்கும், NoSQL-ம் இருக்கும். டேட்டாபேஸ் மைக்ரோ சர்வீசஸ் என்று சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ரக்சர் பண்ணல எங்களுக்கு எந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ண, இது எந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் ஈஸியோ அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப நான் இதுல சும்மா சாம்பிளுக்கு ஒரு டேபிள் பாரி போட்டிருக்கு. இதான் அட்டவணை என்று சொன்னேன். அப்ப இதுல கண்ட்ரி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், போன், கண்ட்ரி என்று சொல்லி போட்டிருக்கேன். சாரி, இது கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஐடியா. எனிவே, அப்ப இதை போட்டிருக்கோம். அப்ப இதை தாண்டி ஒன்றும் வராது. நாங்க இதுக்குள்ள இன்னும் வந்துட்டு SQL-க்கு நாங்கள் இது கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டோம்னு சொன்னா, இது வந்துட்டு கட்டாயம் வேணும், பிரைமரியா தேவைன்னு சொன்னா இதையும் வந்துட்டு இது இல்லாம ஒரு டேட்டாவையும் அதை எலவு பண்ணவே மாட்டேன். ஸ்ட்ரக்சர் விளங்குதா? ஓகே. ஆனா இது வந்துட்டு அப்படி இல்லை. இதுல வந்துட்டு நீங்க இதை வந்துட்டு அழிக்கலாம், இதுல இன்னொன்று புதுசா ஆட் பண்ணலாம், whatever. சரிதானே? ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் SQL-க்கும் NoSQL-க்கும் டிஃபரெண்ட். ஒன்று ஸ்ட்ரக்சரா இருக்க போது, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டாபேஸ் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஓகே, இதுல என்னன்னு சொன்னா NoSQL டேட்டாஸ் வந்துட்டு என்னென்னத்துக்கு பெட்டரா இருக்கும், SQL என்னென்னத்துக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி இதுக்கு லைக் லிஸ்ட் அவுட் பண்றோம். சரி, ஆனா இப்ப லைக் நிறைய யூஸ் கேசஸ் எடுத்து பார்க்க ஒன்று கொண்டு லைக் எங்களுக்கு எல்லாமே பெட்டரா தெரியும். ஸோ நல்ல பிசினஸ் லாஜிக்ஸ் எடுத்து நல்ல டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஜஸ்ட் வந்துட்டு ஓகே இ-காமர்ஸுக்கு அதை எடுப்போம், என்ன சொல்றது, இவர் வந்துட்டு அட்மிட் பண்ண ஆகிறார், ஓகே இவருக்கு NoSQL அப்படிலாம் டிசைட் பண்ணே இல்லாது. நல்லா டீப்பரா அவங்களோட பிசினஸ் லாஜிக் தெரியணும், அவங்களோட பிசினஸ் அனலைஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு தான் எப்படின்னு செய்வீங்க. என்ன வீட்டை ஆசைக்கு சந்தோஷத்துக்கு 2 ஜாங்கோ வச்சதுக்கு 2 சொல்லலுமா? அது ஜாங்கோல அப்ப டெவலப் பண்ணி யாராவது யூஸ் பண்ணா தானே அது என்ன பிரயோசனம். அதே மாதிரி நாங்க வந்து ஜஸ்ட் வந்து டிசைட் பண்ணே இல்லாத. அப்ப அதுக்கு முதலாவது விஷயம் உங்களுக்கு SQL-கையும் NoSQL-ஐயும் வந்துட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு யூசர் ரிக்வயர்மெண்ட் வேணும். அதோட அது எப்படி லைக் அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அதோட சொல்யூஷன்ஸ் என்ன, அதுக்கு எப்படி நீங்க வந்துட்டு கோட் பண்ண போறீங்கன்ற விஷயம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க அதில் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ இன்டர்நெட்ல இருந்துச்சு, ஒரு ஸ்லைட் எக்ஸ்ட்ரா போடுவோம் எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஓகே, இதுல வந்து நார்மலா வெப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ரெண்டுமே இது பண்ணலாம். இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபயர்பேஸ் சொல்லி வந்து லைக் பேக்ஹண்ட் ஆஸ் அ சர்வீஸ் சொல்லுவாங்க. பேக்ஹண்ட் எழுத தேவையில்லை, ஜாங்கோ டெவலப்பர்ஸுக்கு அங்கே ஒர்க் இல்லை. அப்போ பேக்ஹண்ட் ஆஸ் அ சர்வீஸ் சொல்லுவாங்க. அப்போ ஃபயர்பேஸ் வந்துட்டு அது வந்துட்டு NoSQL. அப்போ அது வந்த அப்புறம் ஈஸியா லைக் NoSQL-ஓட அடாப்டேஷன் சரியான கூட வந்துச்சு. சரி, MongoDB என்று கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், டெவலப்மெண்ட்ல ரிலேட்டட் படிக்கிறார்கள் அப்படின்னாக்க MongoDB என்று கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ அவங்க அந்த விஷயங்கள் வந்தோடைய NoSQL-உடைய வளர்ச்சி கொஞ்சம் கூடவே இருக்கு. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு வெப்புக்கும் மொபைலுக்கும் வந்துட்டு ரெண்டுமே ஓகே. அடுத்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ், CRM அப்படியான ERP அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்ய உங்களுக்கு ரெண்டுக்குமே ஓகேவா இருக்கும். சரிதானே? அடுத்த இந்த IoT என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு தானே.
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த விஷயம் வரைக்குல வந்துட்டு NoSQL பெட்டரா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்ப வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ற ஒரு டிவைஸை யோசிச்சு பாருங்க, சரியா? இப்ப அதாவது ஒரு இடத்துல இருந்து வந்து இந்த வெதரோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி ரெகுலரா டேட்டா சென்ட் பண்ற ஒரு டிவைஸ் இருக்குல. சம்டைம்ஸ் வந்துட்டு அது அதோட வெதர் வந்துட்டு லைக் கொஞ்சம் சீரியஸான டைம்ல நிறைய டேட்டாஸ் எடுக்கணும், வித்தியாசமான ஃபார்மேட்ல எடுக்கணும். ஓகே, மழை வார மாதிரி இருக்கு, லைக் அதுல இருந்து அடிஷனலான சில டேட்டாஸ் எடுக்கணும், சரியானே? அப்படியான விஷயங்கள் எடுக்கிற அந்த சினாரியோஸ் எல்லாம் NoSQL ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா SQLக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணணும், திருப்பி போயிட்டு ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஆனா இது NoSQL அந்த சீக்கிரம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வந்துட்டு ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இருக்குதானே, சரியானே? அப்ப அந்த விடங்கள்ல எல்லாம் டேட்டா பேஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டா இருக்கீங்களா, எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும், விளங்குதா? இந்த இப்படித்தான் வரணும், டேட்டா வந்தா இப்படித்தான் வரணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். SQL யூஸ் பண்ணிக்க அந்த NoSQL யூஸ் பண்ணிக்க எக்ஸ்ட்ராவா வர டீட்டெயிலும் எக்ஸ்ட்ராவா சேவ் பண்ணி கொள்ளலாம், ஒரு டீட்டெயில் வராட்டிலும் அதை விட்டுறலாம், சரிதானே? அப்ப அதை வந்துட்டு NoSQL அந்த IoT என்ற இதுல வந்துட்டு கூட அடாப்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த மீன் டைம் இந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன், சோசியல் மீடியால லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, அது எல்லாமே ஒரு குழம்புப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதை நீட்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அதுகளுக்கு எல்லாம் வந்துட்டு NoSQL வந்துட்டு ஈஸி. அதே நேரம் வந்துட்டு கேமிங், சரியான? கேமிங் உடைய இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு. நீங்க அதை லைக் நான் உங்களுக்கு சொல்லிக்கல, ஜஸ்ட் வந்துட்டு இமேஜின் பண்ண கஷ்டமா இருக்கலாம், நீங்க ரியலா அதை டெவலப் பண்ணிக்கல, உங்களுக்கு அதை ஃபீல் ரியலா வரும், சரிதானே? அப்ப அது எல்லாத்துலயும் வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு மேனிப்புலேட் ஆகிற மாதிரியான டேட்டா சிஸ்டம் இருந்துன்னு சொன்னா, லைக் ஒன்றை இழுபட்டு அங்க இழுபட்டு இங்க இழுபட்டு வர மாதிரி இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. SQL மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர்டா இருக்குன்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், சரிதானே? ஓகே, ஃபைன். SQL வந்துட்டு டாக்குமெண்ட் பேஸ்ட்ல இருக்கும், சரி? அதுல ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் இருக்கும். நீங்க அந்த கீஸை வந்துட்டு எத்தனை வகையில டிஃபர் பண்ணிக்கலாம். ஆனா SQL வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா பேஸ் என்று சொல்றது ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், அது டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே தானே? ஓகே, ஸோ ஏன் நான் வந்துட்டு இதுல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் இதை சூஸ் பண்ணணும். ஏன்டா எங்களுக்கு 2 டேபிள் வர போறது இல்லை ரியல் ப்ரோக்ராம் இல்ல. ஸ்டூடெண்ட் டேபிள், அடுத்தது கஸ்டமர் டேபிள், கஸ்டமரையும் ஸ்டூடெண்டையும் நினைக்கிற ஸ்டூடெண்ட் கஸ்டமர் டேபிள், இவ்வளவும் இல்லை. உங்களுக்கு ரியலான ஒரு ப்ராப்ளம் செய்யல வந்துட்டு மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும், அங்க இங்க அந்த டேட்டா இந்த டேட்டா எல்லாமே ஜாயின் பண்ணி அதை வந்துட்டு எடிட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு டேபிளுக்கு ரிலேஷன் பண்றது, மெனி ஒன் டு மெனி, ஒன் டு ஒன், மெனி டு மெனி, அப்படியான நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அக்ரிகேட் பண்ணிக்கலாம், நீங்க அதுல நிறைய யோசிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளெக்ஸான செனாரியோஸ் வரைக்குல தான் நீங்க டிசைட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் அங்க தாக்கம் செலுத்தும். சரி, இதுக்கு NoSQL SQL, ஸோ லைக் அது நீங்க ரியலா டெவலப் பண்ணிக்கல, அது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு நீங்க டிசைட் பண்ண மாட்டீங்க. ஒரு சாஃப்ட்வேர்ல டீம் லீடா இருக்கிறார்கள், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், அவங்க தான் அதை டிசைட் பண்ணாங்க. நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஆனா இப்படிதான் நடக்கும் என்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இல்லாட்டி நீங்க ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ண போறீங்க, எப்படியுமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை நீங்க சிம்பிளா கூட நீங்க டெவலப் பண்ணணும். நான் ஆர்கிடெக்ட் என்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதே கஷ்டமா போயிடும், சரிதானே? ஓகே, ஃபைன். ஸோ ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் SQL அடாப்டேஷன் சரியான கூட, சரி? SQL கூடுதலா நீங்க வந்துட்டு ஜாங்கோல ஒர்க் பண்ணுவாங்க. அதுலயும் ஸ்பெஷலைஸ்டா வந்துட்டு போஸ்ட்கிரஸ் அண்ட் SQLன்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. போஸ்ட்கிரஸ்ன்றது ஒரு யானை மாதிரி இருக்கிற இந்த போஸ்ட்கிரஸ் SQL, இது வந்துட்டு கூட ஜாங்கோட யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இப்ப இதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப SQL ரிலேட்டடான இதை கூட எழுதலாம். நீங்க வந்துட்டு MongoDB எழுத போறீங்கன்னாலும் என்ன சொல்ற MariaDB வாட் எவர், எந்த ஒரு டேட்டா பேஸுக்கும் நீங்க வந்துட்டு ஜாங்கோவை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்டாண்டர்டா நார்மலா SQLக்கு வந்துட்டு SQL தான் கூடுதலா யூஸ் பண்றாங்க. அதுவும் ஸ்பெஷலைஸ்டா SQL அண்ட் PostgreSQL வந்துட்டு ஜாங்கோட அதிகமா யூஸ் பண்ற ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம். அண்ட் வந்துட்டு SQLiteன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குல்ல, இது எல்லாமே SQL டேட்டாபேஸ் சிஸ்டம், சரிதானே? SQLiteன்னு சொல்ற இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு ஜாங்கோவில் ப்ரீ பில்டா வாரது, சரிதானே? SQLite நீங்க யூஸ் பண்றதுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க டைரக்டா போய் கோட் பண்ணலாம்,
ஓகே தானே. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று டைம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை காட்டுவேன். எஸ்குவலைட் வந்துட்டு ஜாங்கோட இன்பில்ட்டா வரும். ஆனா இதுல பேர் இருக்கிற மாதிரி ஒரு லைட்டான ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டம் தான் இது. சரி, ஒருவேளை நீங்க வந்துட்டு ஸ்கேலபிளான ப்ராடக்ட் இல்லாட்டி ரியல் டைம்ல ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட் செய்யறீங்கன்னு சொன்னா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. நீங்க வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்யறீங்க, ஜஸ்ட் வந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு செய்யறீங்கன்னு சொன்னா எஸ்குவலைட்டே வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இல்லாட்டி மைனரான ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எஸ்குவலைட்டை யூஸ் பண்ணலாம். எஸ்குவலைட் வந்துட்டு அவ்வளவு செக்யூர்டான பவர்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் இல்லை, ஆனா சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா லைக் பெரிய அளவில் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. போஸ்ட்கிரெஸ்கியூஎல் மற்ற எஸ்கியூஎலோட லோகோ மிஸ் பண்ணிட்டேன் போல. ஓகே, எனிவே எஸ்கியூஎல் தனி எஸ்கியூஎல் சொல்ற விஷயமும் கூட இது பண்றாங்க. MySQL வந்துட்டு PHP அந்த காலங்கள்ல சரியான ஃபேமஸ். ஸோ அதை விட இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா, நான் பெருசா யூஸ் பண்ணதில்லை. நான் வந்துட்டு போஸ்ட்கிரெஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எஸ்குவலைட்ல ஒர்க் பண்ணதில்ல. அதோட நோ ஸ்கில்ஸ் இதுல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண ஏழுமன்றதை உங்களுக்கு சொல்றேன். இதுதானே ஃபைன். இப்போ நான் வந்துட்டு லைக் ஜாங்கோ கோடை வந்துட்டு பேஜ் ஜென்ரேட் பண்ணி அதெல்லாம் செய்து கொண்டிருக்க கொஞ்சம் டைம் ஆகும். வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒன்றை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சரிதானே, ஒரு ஜாங்கோ ப்ரொஜெக்ட் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுல வந்துட்டு நீங்க ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஜாங்கோ அட்மின்ன்ற கோடை வச்சுதான் நீங்க நார்மலா ஒரு ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, ஜாங்கோ அட்மின்ல நான் ஏர்லியா சொன்ன மாதிரி சிஎம்டி கமாண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜாங்கோவை நீங்க ஒரு பேக் எண்டை டெவலப் பண்றேன்னு சொன்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கண்டினியூஸா நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னா ஸோ இதுதான் இதுல பேசிக்கான கன்செப்ட்ஸ் இருக்கு. லைக் சாரி, இதுல பேசிக்கான கொமாண்ட்ஸ் இருக்குது. இந்த கொமாண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஜாங்கோ அட்மின் அதோட வந்துட்டு ஸ்டார்ட் ப்ரொஜெக்டோட நீங்க அதுல நேமை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை எப்படி கிரியேட் பண்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க சும்மா பார்த்து லேர்ன் பண்ணி கொள்வீங்க. நான் இதுல உங்களுக்கு சில விஷயங்களை அடிச்சிருந்தா உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்குவலைட். ஸோ நைஸ். இப்போ வந்துட்டு பாருங்க, நாங்க ஏழிய நாங்கள் இப்போ கதைச்ச மாதிரி எஸ்குவலைட் என்ற டேட்டாபேஸ் இதுல இன்பில்ட்டா வரும். நீங்களும் வந்துட்டு ஒரு பைத்தன் ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த db.sqlite3 என்ற நார்மலா இதுல வரப்போகுது. ஸோ விளக்குதா? அப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு நீங்க அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். டேட்டாபேஸ் வந்துட்டு கிரியேட் ஆன அப்புறம் நான் இதை எப்படி அதை பார்க்கல அந்த விஷயங்களை டைம் பெர்மிட் பண்ணிச்சுன்னு சொன்னா நான் குயிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? ஓகே, கிரேட். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் எங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. வெளியே வந்துட்டு பாருங்க manage.py அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. .py என்றது பைத்தன் கோட் என்ன அர்த்தம். சரிதானே? அப்ப இதை வந்துட்டு பைத்தன் கோட் நீங்க வந்துட்டு உள்ள ஓபன் பண்ணாமலே சொல்லலாம் இது பைத்தன் கோட். என்னன்னா .py என்று இருக்கு அப்படின்னால. ஓகே தானே? ஓகே, கிரேட். ஸோ இதுல பாருங்க, இந்த ப்ரொஜெக்டுக்குள்ள டூ என்ற ஒரு ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ப்ரொஜெக்டுக்கு உள்ள வந்துட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு. சரிதானே? ஓகே, இப்படித்தான் நார்மலா எங்களோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, அப்ப ஒரு ப்ரொஜெக்ட் நார்மலா manage.py. இந்த manage.py பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோட் இருக்கும். இந்த கோட் வந்துட்டு நார்மலா ஒரு ஜாங்கோ மொடியில ஜாங்கோ ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரிதானே? ஓகே, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டூ ப்ரொஜெக்டுக்குள்ள வந்துட்டு சில ஃபைல்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த செட்டிங். settings.pyல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. ஓகே தானே? எல்லாமே டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கு. மேக்சிமம் டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கும். டிக்ஷனரி தெரியும் தானே? யா, டிக்ஷனரி என்றது லோமலா கேர்லி பிரேசஸால கீ வேல்யூ பேரோட ஒர்க் பண்றதுதான் இது. அப்ப இது வந்துட்டு என்னது? ஒரு எம்டி லிஸ்ட். சரி, அப்ப இதுல பாருங்க ஒரு இன்னொரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள பாருங்க டெம்ப்ளேட்ஸ் என்ற லிஸ்ட்டுக்குள்ள ஒரு டிக்ஷனரி ஒன்று இருக்கு. சரிதானே? ஓகே ஃபைன். அப்ப இப்படித்தான் வந்துட்டு நார்மலா இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், எஸ்குவலைட் வந்துட்டு நார்மலாவே கனெக்ட் ஆகி இருக்கும். அப்ப டிஃபால்ட்டா இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு
எஸ்குலைட் இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நீங்க வந்து எந்த ஒரு செட்டப்பும் பண்ணாமலே உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம். அப்ப இது இப்படித்தான் வந்து இந்த இது ரிலேட்டடான செட்டிங்ஸ் கொஞ்சம் இதுக்குள்ள இருக்கு. ஓகே தானே? அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேண்டியது, இப்ப ஏர்லியா எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். அப்போ ஒரு செட்டிங் ஃபைலுக்குள்ள எங்களுக்கு இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். சரிதானே? அப்ப இதுல பாருங்க, அட்மின் ஒரு ஆப் போட்டு இதுல இன்ஸ்டால் ஆயிருக்கு. அந்த அட்மின் என்னன்னா, நான் உங்களுக்கு ஏர்லியா சொன்ன மாதிரி நாங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாங்கோ ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யல எங்களுக்கு வந்துட்டு ஈஸியா அதுல அட்மின் சைடை எங்களால பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப அது ரிலேட்டடான டீடைல்ஸ் தான் இதுல இன்ஸ்டால் ஆகி இருக்கு. அடுத்தது ஓத்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓத்ன்றது ஒத்தன்டிகேஷன் ரிலேட்டடான விஷயம். சரி, அப்ப நாங்க லாகின் பண்ண அந்த விஷயங்கள். அடுத்தது கண்டென்ட் டைப்ஸ், அடுத்தது செஷன்ஸ், மெசேஜஸ், ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், இதுகளெல்லாம் நார்மலான விஷயம். இது நான் உங்களுக்கு குழப்பாம நான் அடுத்ததுக்கு போறேன். சரி, அப்ப இதுதான் இன்ஸ்டால் ஆப்ஸ்ல முக்கியமான விஷயம். இப்படித்தான் நார்மலா எங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதை தாண்டி நாங்க செய்யற ஒவ்வொன்றுமே புது ஆப்ஸை தான் கிரியேட் பண்ணுவோம். சரியா? புது ஆப்ஸை தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே தானே? அடுத்தது டெம்ப்ளேட்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு வெப் பேஜ், HTML பேஜால நாங்களும் ஜாங்கோவிலேயே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணலாம். ஆனா அதை நாங்கள் அவ்வளவுக்கு ரெக்கமெண்ட் பண்றதில்ல. ஏன்னு சொன்னா ஃப்ரண்ட் எண்டை வந்துட்டு தனியா எழுதுறதுதான் பெட்டர். சரியா? ஏனண்டா எங்களுக்கு எண்ட் பாயிண்ட் வந்துட்டு டேட்டாவை தனி டேட்டாவை சென்ட் பண்ணினா எங்களால் அதை மொபைலுக்கும் பாவிக்கலும், வெப்புக்கும் பாவிக்கலும். ஆனா அது HTML எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னு சொன்னா எங்களால அதை வந்துட்டு மல்டிபிள் இதுக்கு யூஸ் பண்ணே இயலாது. ஓகேவா? அப்படி இல்லாட்டி நீங்க ரெண்டுக்கும் ஜாங்கோவில் எழுதுவணும். சரிதானே? அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதை விட நீங்க ஃப்ரண்ட் எண்டை தனியா ரியாக்ட்லயோ இல்லாட்டி ஆங்குலர்லயோ அப்படி செய்யறதுதான் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும்ன்றது. அது அப்படித்தான் நார்மலா நாங்கள் பேக் எண்ட் எழுதுனாங்க. அது அப்படி எழுதியக்குள்ள தான் உங்களுக்கு வந்து உங்களோட பேக் எண்ட் சிஸ்டம், உங்களோட ஜாங்கோ சிஸ்டத்தை மொபைல்லையும் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மெயின் டைம் வந்துட்டு வெப்லையும் அப்டேட் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி IoT டிவைசஸா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட ஸ்மார்ட் வாட்சஸா இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவிஸ், இப்போ எல்லாம் ஸ்மார்ட் டிவிலே நிறைய ஆப்ஸ் வருது இல்லையா? அந்த ஆப்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த ஆப்ஸுக்கு கனெக்ட் பண்ற பேக் எண்டா இருக்கட்டும், இதை விட வந்துட்டு வேற தேவைகளுக்கு கனெக்ட் பண்ற எல்லா ஆப்ஸையுமே வந்துட்டு ஈவன் டெஸ்க்டாப் ஆப்ஸ் வந்துட்டு இப்போ லைக் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ற டெஸ்க்டாப் ஆப்ஸ் நிறைய வருது. என்னன்னு சொன்னா எல்லாமே கிளவுட் பேஸ்டா மாறிக்கொண்டிருக்கு. அப்ப சிங்கிள் பேக் எண்ட் தான் இருக்க போது எல்லா அப்ளிகேஷனுக்கும் நிறைய ஃப்ரண்ட் எண்ட்ஸ் இருக்க போது, மொபைலை கொண்டு, வெப் கொண்டு, ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு, ஸ்மார்ட் டிவி கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்குமே இது இருக்க போகுது ஃப்ரண்ட் எண்ட்ஸ். ஆனா பேக் எண்ட் வந்துட்டு சிங்கிள் பேக் எண்டா இருக்க போகுது. சரிதானே? அப்ப அதை வந்துட்டு இது பண்ண அப்ப டெம்ப்ளேட்ஸ் நாங்கள் செய்யலாம். ஆனா நாங்கள் அதிகமா இதுல செய்யறது இல்லை. தேவைப்பட்டா மட்டும் உங்களுக்கு 1-2 பேஜஸ் ஏர்ன் பண்ணா நீங்க அதில் ஜென்ரேட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட டேட்டாபேஸ் இப்போதைக்கு நாங்கள் SQLite இருக்கட்டும், இதை விட நாங்க வந்துட்டு லைக் PostgreSQL இல்லாட்டி SQL, MongoDB, DynamoDB இப்படி வந்துட்டு வேற டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கல உங்களுக்கு நீங்க இதை ஒர்க் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது ஒத்தன்டிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ அதை விட அடிஷனலான சில விஷயங்களும் இருக்கு. அப்ப இது வந்துட்டு செட்டிங்ஸ். அப்ப எப்படி எங்களோட அப்ளிகேஷன் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இன்ஸ்டால் ஆயிருக்கு, என்னென்ன விஷயம் டெம்ப்ளேட் எங்க இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணின ஒரு விஷயம். சரிதானே? ஓகே, அடுத்த விடயம் இந்த urls.py. சரிதானே? இந்த urls.py தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இந்த urls.py-ல தான் எங்களுக்கு என்ன சொல்றது, லைக் எந்த URL எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி இருக்க போகுது. சரிதானே? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுல டெர்மினல் ஓபன் பண்ண போறேன். சரியா? நியூ டெர்மினலோட கிரியேட் பண்றேன். டெர்மினல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, இதுல பாருங்க பைத்தன் manage.py. சரியா? அதுக்கு பிறகு ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆப்.
ஸ்பேஸ் வந்துட்டு டூ டூஸ் வைக்க போறேன். அடிச்சுட்டு என்ன பண்றேன், இப்ப பாருங்க அப்படியா கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதுல இன்னொரு ஃபோல்டர் ஒன்று வந்துருக்கு, விளங்குதா? அப்ப இதை நீங்க ஓபன் பண்ணிக்க இதுக்குள்ள இன்னொரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வருது. சரி, அப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க செய்யற எல்லாத்தையுமே அப்ஸ் தான் செய்வோம் ஜாங்கோல. அப்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்ஸா பிரிச்சுதான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஓகே தானே? ஸோ அப்ப இதுல பாருங்க டூ டூஸ் சொல்லி ஒரு ஆப் வந்து நாங்க கிரியேட் பண்றோம். அந்த ஆப் வந்துட்டு இப்ப எங்களுக்கு தனியா சில ஃபைல்ஸோட கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபைல்ஸ்ல பாருங்க இதை விட வித்தியாசமான ஃபைல்ஸ் இருக்கு. நான் இதை க்ளோஸ், ஓகே இது ஓப்பன் ஆயிருக்கட்டும். இதுல பாருங்க init py ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்த மாதிரி அட்மின் வந்துட்டு இதுல இருக்கு, இதுல இல்ல. அடுத்த அப்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது, ஆனா இங்க இல்ல. இங்க மாடல்ஸ் சொல்லி இருக்கு, இங்க இல்ல. டெஸ்ட் இருக்கு, இல்ல. வியூஸ் இருக்கு, இங்க இல்ல. சரிதானே? ஓகே, எங்களுக்கு இப்ப இது தேவையில்லை. நான் இதை பார்த்துட்டோம், இல்ல 2-3 ஃபைல்ஸ் தேவையான ஃபைல்ஸ் இருந்தா அதை பார்த்துட்டோம். இப்ப இந்த ஃபைல்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு பார்ப்போம். ஓகே, அப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா வியூஸ் சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. இந்த வியூஸ் தான் எப்படி நடக்கணும்ன்ற விஷயத்தை எழுதுறது. நாங்க இதுல எழுதுறதுல உங்களுக்கு விளங்கும், அது இருக்கட்டும். அடுத்தது மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் எப்படின்னு சொன்னா நான் ஒரு டேபிள் இருக்கணும், டேட்டா பேஸ்ல டேபிள் இருக்கணும்ன்ற விஷயம் சொன்னா தானே அந்த டேபிள் எப்படி இருக்கணும், டேபிள் என்னென்ன ரோ இருக்கணும், சரி என்னென்ன கொலம்ஸ் இருக்கணும்ன்றதை டிசைன் பண்றேன் இந்த மாடல்ஸ். ஸோ இதுக்கும் நாங்கள் இப்ப வருவோம். இது பேசிக்கான ஒரு டூ டூ அப்ளிகேஷன் டெவலப் பண்ண நாங்கள் இப்ப ட்ரை பண்ணுவோம். சரிதானே? ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த ஆப்ஸ்ல வந்துட்டு பேசிக்கான அந்த ஆப்ஸ் இன்டிகிரேஷன்ஸ் எல்லாமே இருக்க போது அட்மின் பைல வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்க அட்மின்ல வந்து இது கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இப்போதைக்கு அந்த அட்மின்ஸ் தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த மாடல்ஸும் இந்த வியூஸும். சரிதானே? ஓகே, நாங்க அட்மின்லையும் சில விஷயத்த எழுதுவோம். ஓகே தானே? இப்ப நான் வந்துட்டு ஒரு புது டூ டூ ஒரு ஆப்போட நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஏனென்றா நான் கிரியேட் பண்ணின இந்த ஆப்பை நான் இந்த இதுல போய் செட்டிங்ஸ்ல இதுல போயிட்டு நான் அட் பண்ண வேணும். அட் பண்ணினா தான் இந்த ஆப் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டோட கலக்கும். சரி, அது எப்படின்னு சொன்னா இந்த உடல் அந்த தலையுடன் இணைய வேணும்ன்ற மாதிரி இந்த டூ டூஸ் இந்த ஃபுல் ப்ரொஜெக்டோட இந்த டூ டூஸ் என்ற ஆப் வந்துட்டு இந்த ஃபுல் ப்ரொஜெக்டோட கனெக்ட் ஆக வேணும்னு சொன்னா நாங்கள் இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்குள்ள போயிட்டு அந்த டூ டூட நேமை டைப் பண்ண வேணும். செட்டிங்ஸ்ல இருக்கிற இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் நான் 2 பண்ணி போட்டு ஒரு டூ டூஸ் அவ்வளவுதான். கனெக்ட் பண்றதுக்கு பெருசா ஒரு இதுவும் இல்லை. ஓகே தானே? இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இந்த டூ டூஸ் வந்துட்டு நார்மலாவே அந்த ஃபுல் இதோடையும் கனெக்ட் ஆயிடும். ஓகே தானே? ஃபைன். இப்ப நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது ஓகே, நான் இதை சேவ் பண்ணிட்டேன், இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, இப்ப நாங்க வந்துட்டு மாடல்ஸை கிரியேட் பண்ணுவோம். சரி, இப்போ மாடல்ஸை கிரியேட் பண்ணுவோம். மாடல்ஸ் கிரியேட் பண்ணிக்க மாடல்ஸ் நான் என்ன சொன்ன மாடல்ஸ் அந்த டேட்டா பேஸ்ல டேபிள் எப்படி இருக்கணும் என்றதை டிசைன் பண்றான் இங்க இது மாடல். சரியா? அப்ப இப்ப பார்ப்போம். அதுக்கு முதலாக என்ன செய்யணும்னா எங்களோட மாடல்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ். பைத்தன் தெரிஞ்சாங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸ். சரி, அப்ப இதை வந்துட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போறேன். டு டு என்று சொல்லிட்டு போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள இது வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது. சரியா? அதுட்ட டாட் மாடல். ஓகே தானே? அதுக்கு பிறகு சாரி கிளாஸுக்கு சி கேபிட்டலா போட்டேன். ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா இப்போ இதுக்குரிய மாடல்ஸை நாங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். சரி, அப்ப இதுல இதுக்குரிய ஃபீல்ட், அதாவது என்னென்ன கோலம்ஸ் இருக்கணும்ன்றதை நாங்கள் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் டைட்டில். எப்படியுமே ஒரு டூ டூ ஆப்னு செய்வோம். அதாவது டூ டூன்னு சொன்னா ஓகே நான் 5 விஷயத்த நோட் பண்ணி வைக்கிறேன். இன்று காலமே நாளை காலமே டியூஷன் செல்லணும், இல்லாட்டி கிளாஸுக்கு போகணும். அடுத்தது வந்துட்டு நாளைக்கு காலமே உடுப்பு துவைக்க வேணும், நாளைக்கு காலமே அங்க போகணும், இங்க போகணும். டூ டூஸ் எழுதி வச்சுட்டு அதை செய்யற மாதிரி இருக்கணும். சரிதானே? ஓகே, அப்ப அதுக்கு வந்துட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா மாடல்ஸை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அப்ப டைட்டில் த மாடல்ஸ்ல வந்துட்டு நிறைய
டைப்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா இப்ப ஜாங்கோவில் ஜாங்கோ மாடல் ஃபீல்ட்ஸ் ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த ஃபீல்ட் ஆப்ஷன் இருக்கு, ஃபீல்ட் டைப்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்துட்டு முதலாவது ஃபீல்டு எடுக்கிறேன். ஃபீல்டு என்னன்னு சொன்னா ஒரு கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணினா ஒரு ஃபீல்ட். சரி, அப்ப இதுல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் மாதிரி இருக்கும். ஓகே தானே? இதுல என்ன இருக்கணும்னு சொன்னாங்க, ஃபீல்டிங் இருக்கு. ஓகே, இதுல வந்துட்டு மேக்சிமம் லென்த் வந்துட்டு நாங்க கொடுக்க வேணும். அதை விட இந்த ஃபீல்ட் வந்துட்டு நார்மலா டெக்ஸ்ட் இன்புட்டை எடுக்க போகுது, எத்தனை லெட்டருக்குரிய டெக்ஸ்ட் இன்புட்டை எடுக்க போகுதுன்றதை இதுல நாங்க டிசைன் பண்ணிட்டோம்னா சரி. ஓகே தானே? ஓகே, இப்ப பார்ப்போம். இதுக்கு நான் வந்துட்டேன் டாட் ஃபீல்ட். இப்ப பாருங்க, இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஓகே, இதுல வந்துட்டு மேக்ஸ் லென்த், இங்க மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு, எப்படி வந்துட்டு இதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஒரு 200 லெட்டருக்குள்ள டைட்டில் டைப் பண்ணலாம். ஓகே, அப்ப இதுக்குள்ள வந்துட்டு எங்களால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்துட்டு 200 லெட்டருக்குள்ள இருக்கணும், இதோட மினிமம் லென்த் எவ்வளவு, அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துட்டு எங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது இஸ் டன். ஒரு வேலை இருந்துச்சு, அந்த வேலை முடிஞ்சுதான்றதை நாங்க பார்க்க போறோம். ஓகே, அப்ப அதுல மாடல்ஸ் டாட் பூலியன் ஃபீல்ட். அப்ப பூலியன் ஃபீல்ட்னா தெரியும் தானே உங்களுக்கு, ட்ரூ ஓ ஃபால்ஸ். என்ன அப்ப இஸ் டன்ன்றது உதாரணத்துக்கு டைட்டிலுக்கு நாங்க கொடுக்குறோம், என்ன சொல்றது, வாஷிங் கிளாத்ஸ் கொடுக்குறோம். அப்ப இஸ் டன், யா அது ட்ரூ என்று சொன்னா அது முடிஞ்சிடும், அந்த இதை வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிடணும். ஃபால்ஸ் என்று சொன்னா அது முடியலை என்று சொன்னா அதை வந்து நாங்க ஷோ பண்ண வேணும். அப்ப அப்படி ஒரு இதுல ஒர்க் பண்ணணும். அப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா டிஃபால்ட்டான வேல்யூ இதுல கொடுக்கலாம். டிஃபால்ட்னு சொன்னா ஆரம்பத்துல இஸ் டன் வந்துட்டு எப்படி இருக்கும், ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். டூடு கிரியேட் பண்றாங்கன்னா செய்யறதுக்கு தானே கிரியேட் பண்ணுவாங்க, செஞ்சதை கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுல ஃபால்ஸை வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அடுத்தது கிரியேட்டட். ஓகே, நாங்கள் எப்ப கிரியேட் பண்ணினாங்கள் என்றதுக்கு ஒரு மாடல் இது ஒன்று இருக்கு. அதை நாங்கள் டேட் டைம் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த டேட் டைம் ஃபீல்ட் வந்துட்டு ஒரு டேட் ஃபார்மேட்ல எங்கட இந்த ஃபீல்ட்ல சேவ் பண்ணும். சரியா? ஆனா இந்த கிரியேட்டட் எப்ப செய்யணும், எப்ப இந்த மாடல்ல டாக்குமெண்ட் கிரியேட் ஆகுதோ அப்ப வந்துட்டு செய்யணும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா ஓட்டோ நவ் அட் இருக்கு. எப்ப இது அட் ஆகுதோ அப்பேக்க மட்டும் இந்த டேட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்தா சரி. எப்ப ஒரு புது டைட்டில் அட் ஆகுதோ அப்பேக்க கிரியேட்டட் டேட்டை எடுத்தா சரி என்ற மாதிரி போட்டு விட்டா ஓகே. ஸோ இப்படி வந்துட்டு நார்மலா நாங்கள் எங்களுக்குரிய மாடல்ஸை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாடல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, manage.py வந்துட்டு நீங்க வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சரா நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஜாங்கோ அட்மின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப ஜாங்கோ அட்மின்ல தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு முழு ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணுவீங்க. சரிதானே? ஓகே, முழு கிரியேட் பண்ணீங்க ஜாங்கோ அட்மின். ஓகே, இப்படி போட்டுட்டு சாரி ஜாங்கோ -admin இதை போட்டு என்டர் பண்ணீங்க. பாருங்க, இதுல எங்களுக்கு காட்டுது என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு நாங்க ஸ்டார்ட் ஆப்ன்றது அந்த சின்ன ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ப்ரொஜெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்ப இதை நான் வந்துட்டு நீங்க ஒரு ஃபைலுக்குள்ள போயிட்டு ஜாங்கோ அட்மின் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ப்ரொஜெக்ட், அதுக்கு பிறகு ஸ்பேஸ் நீங்க வந்துட்டு அதுக்குரிய நேமை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரொஜெக்ட் கிரியேட் ஆகி உங்களுக்கு manage.py இந்த டேட்டாபேஸ் மற்றது இந்த டு ப்ரொஜெக்ட் மாதிரி அந்த ப்ரொஜெக்டுக்குரிய பேசிக் டீடைல்ஸும் அப்டேட் ஆகும். ஓகே தானே சார்? ஹவு டு கெட் கோட். நீங்க ஜென்ரேட் நீங்க பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் சொன்னா எங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கே வந்துட்டு
ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸுக்கு கூட எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதால வந்துட்டு நான் அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஸ்கிப் பண்ணி டைரக்டா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துட்டேன். ஸோ இது சம்பந்தமான டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கோர்ஸ்ல இது பண்ணிடுவோம். இல்லாட்டி நீங்க நார்மலா சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். ஜாங்கோக்குரிய ஒஃபிஷியலான அவங்களோட நான் காட்டுறேன். ஜாங்கோக்குரிய ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இதுல எல்லா விஷயங்களும் நீங்க வந்துட்டு ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். எனக்கு அந்த இப்போ டைம் கன்சர்னால எனக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு லைக் கண்டினியூ பண்ணலாம இருக்கிறதால சரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஜாங்கோ இன்ஸ்டால் பண்றது எப்படி இன்ஸ்டாலேஷனுக்கு முதல்ல நீங்க பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்தது அதுக்கு பிறகு ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த விஷயங்கள் இருக்கு சரிதானே. அப்ப ஜாங்கோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுலாம் ஈஸி. இப்போ பைத்தனை சரியா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஜாங்கோ ஈஸியா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க ரிஃபர் பண்ணலாம். நாங்க ஜாங்கோட ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷனுக்கு போனீங்கன்னு சொன்னா ஃபைன். வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நீங்க இதுலயே வந்துட்டு ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயில்டா இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சரிதானே. ஓகே ஃபைன். இப்போ நீங்க வந்துட்டு நாங்க இதுல மாடல்ஸை கிரியேட் பண்றோம். மாடல்ஸை கிரியேட் பண்ணிட்டு எங்களுக்கு வியூஸ் கிரியேட் பண்ண வேணும் சரியா. ஓகே, எங்களுக்கு வியூஸ் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்குமோ தெரியல. நான் உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கிறதால ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது Q&A மாதிரி நாங்கள் கதைப்போம் யோசிச்சு நான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இப்படித்தான் மாடல்ஸ் கிரியேட் பண்றது. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஒரு குயிக்கா நான் வந்துட்டு இன்னொரு ஃபைல்ல வச்சிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் குயிக்கா நான் உங்களுக்கு காப்பி பண்ணி போட்டு குயிக்கான எக்ஸ்பிளனேஷனோட போகலாம்னு இருக்கேன். ஓகே, இப்போ மாடல்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணினது. அதுக்கு பிறகு இது வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். செல்ஃபா வந்துட்டு அதாவது எங்களுக்கு ஏர்லியாவே எங்களுக்கு டைட்டில் தேவை. அந்த செல்ஃப் டைட்டிலுக்குரிய இதை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஒரு இது ஃபைல் கிரியேட் பண்ணின உடனே ஒரு மாடல்ஸ் கிரியேட் பண்ணின உடனே நான் உங்களுக்கு ஏர்லியா சொல்ற மாதிரி இதுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு மைக்ரேஷன் சொல்லி ஒரு கன்செப்ட்ஸ் இருக்கு ஜாங்கோல. மைக்ரேஷன்ஸ்ன்றது சொன்னா நாங்க டேட்டா பேஸ்ல பண்ற எல்லா சேஞ்சஸையும் வந்துட்டு ஜாங்கோ ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்துட்டு நேம் மட்டும் தான் கொடுத்தாங்க. நீங்க இன்றைக்கு வந்து நேமும் ஏஜும் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு அதை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும். ஓகே தானே. அப்ப அதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா பைத்தன் நீங்க ஒரு சேஞ்ச் பண்ண உடனே manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் சொல்லி டைப் இது பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைக்ரேஷன்ஸ் இனிஷியலைஸ்ட் ஆகும். அப்ப இந்த மைக்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாங்கோ தான் எங்களுக்கான எல்லா டேபிள்ஸும் ஜென்ரேட் பண்ண போதும். அதுக்கேற்ற மாதிரி இது வந்துட்டு எங்களுக்கு இதை கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, என்ன மைக்ரேஷன் அதுல ஐடி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நாங்க ஐடி கொடுக்கல, ஆனா ஐடி எல்லாம் ஆட் பண்ணிருக்கு. அது நேரம் டைட்டில் சாஃபீல்ட்ல 200 மேக்ஸ் லென்த்தோட அந்த கிரியேட்டட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. சரிதானே. இப்போ மைக்ரேஷனை நாங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ மைக்ரேட் பண்ண போறோம் சரிதானே. பை மைக்ரேட் சொல்லி போட்டு என்டர் பண்ணல எங்களுக்கு ஓகே ஆட்டோமேட்டிக்கா இப்ப பாருங்க எங்களுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு சரிதானே. இப்ப பாருங்க நான் இதுல கண்ட்ரோலோட ஷிஃப்டோட பி அடிச்சுட்டு இதுல ஜாங்கோ எஸ்கியூஎலைட்ல போயிட்டு ஓப்பன் டேட்டா பேஸ கொடுக்குறேன். எங்கட டேட்டா பேஸுக்குரிய நேம் வருது. அந்த நேமை கொடுத்தேன்னு சொன்னா இப்ப பாருங்க ஓப்பன் டேட்டா பேஸ். ஓகே, ஃபைன். ஓகே, இது எனக்கு ஒர்க் ஆகுதுல்ல, ஓப்பன் ஆகுதுல்ல.
ஓகே. எனிவே நான் இதுல டேட்டா ஆட் பண்ண அப்படியா போல இருக்கு. ஓகே. எனிவே இதுல ஆட் ஆகல. ஸோ இதுக்குரிய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு கவர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதால ஸோ நாங்க இதோட வைண்ட் அப் பண்ணோம். ஸோ இப்படி வந்துட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இதுல இருந்து நாங்கள நீ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாடல்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த யூஆர்ல கொண்டு போய் நாங்கள் இந்த யூஆர்எஸோட ஆட் பண்ணிட்டு எங்களுக்கு நாங்கள் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஃபைன். ஸோ இதான் பேசிக்கான விஷயங்கள். இப்ப எங்களுக்கு குயிக் ட்ரெண்ட் செட்ல இருந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கிறதால நாங்க அதற்காக கேட்டு வரோம். நான் அதுக்கு பிறகு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்குது. இது முடிய அந்த ட்ரெண்ட் செட் அனௌன்ஸ்மெண்ட் முடிய நாங்க வந்துட்டு அந்த கொஸ்டினை வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டே பண்ணுங்க. யா தேங்க்யூ ஜான். ஸோ உங்களுக்கு இந்த 1.5 மணித்தியாலம் வந்து உங்களுக்கு ஜாங்கோ பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், அதை பத்தின ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஜாங்கோ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 3 month கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்ல தான் நடக்கும், ஆன்லைன்ல நடக்க போகுது. ஸோ நான் ஜனவரி 1st வீக் வந்து இதுக்குரிய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 20% வந்து ஆஃபர் வந்து வித்தின் 24 hours ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க போறோம். சோ எங்களோட குரூப்ஸ்ல நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை யாருக்காச்சும் இப்ப இந்த வெபினார்ஸ்ல உங்களுக்கு படிப்பிச்சதை வச்சுக்கொண்டு ஜாங்கோ ஃபர்தரா பேக்கெண்ட்ல படிக்கணும்னு சொல்லி ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு இதை பத்தின ஐடியா, எங்களோட கோர்ஸ்ல ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்க போறது தெரியணும்னு சொன்னா எங்களோட கோஆர்டினேட்டர் கண்டெக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கூட அதுக்கு பிறகு நீங்க இன்கியா பண்ணி கொள்ளலாம். சோ அதுதான் எங்களோட இந்த அனௌன்ஸ்மெண்ட். சோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கண்டிப்பா அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வந்து நாங்க Q&A செஷனுக்குள்ள ஜாயின் பண்ணுவோம். Over to you, John. ஓகே, தேங்க்யூ. ஸோ யா இதுல கேட்டுக்கிறீங்க கேன் ஐ இன்ஸ்டால் ஜாங்கோ ஒன் சிஎம்டி. யா ஃபர்ஸ்டா நீங்க வந்துட்டு பைத்தனை இன்ஸ்டால் பண்ணுங்க. பைத்தனை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுக்குரிய ஜாங்கோக்குரிய கொமாண்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சரி, ஜாங்கோ வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு பெரிய செட்டப் ஒன்றும் இல்லை. வித்தவுட் பைத்தன் நாலேஜ் ஹவு டு லேர்ன் ஜாங்கோ. இல்ல அதைத்தான் நான் உங்களுக்கு எளியா சொன்னேன். ப்ரீ ரிக்வெஸ்டிக் அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி விஷயம் தான். நீங்க பைத்தனை லேர்ன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பைத்தன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். பைத்தன் வந்துட்டு லேர்ன் பண்ணாம நீங்க டைரக்டா வந்து ஜாங்கோக்குள்ள போனீங்கன்னா உங்களால ஈவன் இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஃபைல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இப்ப நாங்க வந்துட்டு ஒரு குயிக்கா நாங்க ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாடல் வந்துட்டு கிளாஸ் கன்செப்ட்ஸுக்குள்ள தான் பெறுவோம். இப்போ கிளாஸ் கன்செப்ட் என்ன, கிளாஸ் என்னன்ற உங்களுக்கு தெரியாட்டி அதை தாண்டி நீங்க அங்க அதில் போகலாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஜாங்கோவை பைத்தனை லேர்ன் பண்ணிட்டு ஜாங்கோக்குள்ள போறதுதான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். அதை தவிர நீங்க வந்துட்டு டிரெக்டா ஜாங்கோக்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம். அப்படி போறது அது 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 என்ன சொல்றது, அந்த போறதை ரெக்கமெண்ட் பண்றது அளவுக்கு இல்லை. அது நீங்க அப்படி செய்யாதீங்க. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பைத்தனை லேர்ன் பண்ணுங்க. பைத்தனை பேசிக் கன்செப்ட், ப்ரோக்ராமிங்ல பேசிக் கன்செப்ட் ஸ்பீடா செய்யுங்க. ஆனா அவசரப்பட்டு ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணி செய்யாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய ஸ்பீடா லேர்ன் பண்ணணும்னா நிறைய டைம் போடுங்க. இப்போ 3 மாசத்துல லேர்ன் பண்றத 2 மாசமா குறைக்கிறேன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2 மணி தேலம் போட்டீங்கன்னா 3 மாசத்துல லேர்ன் பண்ணாம ஒரு நாளைக்கு 4 மணி தேலம் போட்டீங்கன்னா அதே 1.5 மாசத்துல லேர்ன் பண்ணலாம் தானே. அப்படி கூட எஃபர்ட் போடுங்களே ஒழிய நாம் வந்துட்டு 1 மாசத்துல பைத்தனை லேர்ன் பண்ணி போட்டு அதை அடுத்ததை ஸ்கிப் பண்ணி போட்டு அப்படியே நம்ம ஜாங்கோக்கு போறேன்டா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே கிளியர் ஆகாத கன்செப்ட்ஸோட இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க உங்களால ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணே இல்லாது. உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில சரி அந்த இதுல சரி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே தானே? அடுத்த வந்துட்டு இப்ப இதுல நாங்க இப்ப இந்த பைத்தன் கோர்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்களை ஜாங்கோ கோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவோம்னு நினைச்சேன்னா என்னன்னு சொன்னா ஓகே என்னன்னு சொன்னா இதுல வந்துட்டு நாங்கள் பேசிக்கான பைத்தனோட லைக் பைத்தன் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சா தான் நாங்க இதுக்கு ஒன்போர்டு இது பண்ணுங்க. அதே நேரம் வந்துட்டு எஸ்கியூஎல் பேசிக் மற்றது எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ட கன்செப்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு எப்படி ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் ஆகுது, மெயினா நாங்க வெப்பை
வெப் ஓரியன்டா தான் நாங்கள் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக செய்வோம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் அண்ட் வந்துட்டு டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மொபைலோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ உங்களுக்கு ஒரு லைக் பைத்தன் தெரிஞ்சா மட்டும் லைக் பைத்தன் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களால இந்த ஜாங்கோ கோர்ஸை வந்துட்டு என்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜாங்கோவை பற்றி லைக் ஒரு வெப் டெக்னாலஜியை பற்றின பேசிக்ஸ் வந்துட்டு தெரியணும்ன்றது இல்லை. பைத்தன் பேசிக்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த ஜாங்கோவை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஆக்களும் பேக்கெண்ட் டெக்னாலஜியை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க வந்து இன்டிகிரேட் பண்ற மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன் சொன்னாலும் பெரிய விஷயம் சொன்னாலும் அதோட ஸ்கேலா இருக்கட்டும், அதோட ஆப்டிமைசேஷனா இருக்கட்டும், எல்லாமே பேக்கெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பேக்கெண்ட் வந்துட்டு நீங்க செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா இருக்குமே. இல்லாட்டி வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்டான விஷயங்களை லைக் டேட்டா பேஸ்டான ஒரு வியூவா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் இருந்தா தான் உங்களுக்கு ஜாங்கோவில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? Yeah, fine. Okay, sir. Python already installed. Install Django. Yeah, நீங்க Python install பண்ணிட்டீங்கன்னு சொன்னா pip install பண்ணி போட்டு நீங்க pip மூலமா வந்துட்டு Django-வை ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். pip பண்றது Python பேக்கேஜ் மேனேஜர். ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமா நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு பிரியோசனமா இருந்திருக்கு நான் நம்புறேன். எனக்கு லைக் பேசிக்கான விஷயங்களை நாங்கள் ஏன்னா நிறைய பேர் பிகினர்ஸாக வந்தபடியே நான் அந்த பேசிக்கான விஷயங்களை கூட இது பண்ணினாங்க. இப்போ இன் ஃபியூச்சர்ல நாங்கள் இன்னொரு வெபினார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் லைக் கோடிலேயே ஃபுல்லாகவே கொண்டு போகிற மாதிரி பார்ப்போம். அப்படி போனால் இன்னும் சில பேருக்கு நீங்கள் அது அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாங்களுக்கு அது கொஞ்சம் இதாக இருந்திருக்கு. ஸோ எனிவே தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ ஓவர் டு பிரியா. தேங்க்யூ ஜான், உங்களோட இன்சைட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட ஜாங்கோ கோர்ஸ்ட்டுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்களோட குரூப்ல வந்து லிங்க் போடுவோம், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டீங்கன்னா நாங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். இதை விட வந்து நீங்க பைத்தன்ல பேசிக்ஸ் வந்து படிக்கணும்னு விரும்புறீங்கன்னு சொன்னா ட்ரெண்ட்செட்ல வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் பைத்தன் கோர்ஸும் இருக்குது. ஸோ அதுல வந்து நீங்க பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேசிக்கா படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுல 3rd பேட்ச் வந்து இப்ப போய் கொண்டிருக்கு. ஸோ இது வந்து வார சாட்டர்டே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஓரியன்டேஷன் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வார சாட்டர்டே இருக்கு. நீங்க அதுலயும் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னா ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஓவராலா நான் முதல்ல ட்ரெண்ட்செட்டை பத்தி சொல்லியிருக்கேன். பட் நீங்க இந்த கோர்ஸ் யாரும் சூஸ் பண்ண விரும்புறீங்கன்னு சொன்னா ஏன் ட்ரெண்ட்செட் ஒரு கொஸ்டின் வரும். நிறைய கோர்சஸ் இருக்கும் வழியாலையும். அப்படி இருக்கே நீங்க ட்ரெண்ட்செட்டை சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்செட்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆனான லேர்னிங் உங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன ரியல் வேர்ல்ட்ல என்னது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்க இங்க அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து உங்களுக்கு இங்க டீச் பண்றவங்க எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதை விட வந்து நாங்க இந்த கோர்ஸ் முடிவுல வந்து ஒரு சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதன் மூலமா வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து நீங்க டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட வந்து எங்களோட கோர்ஸ் ட்ரெண்ட்செட்டை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சோன்னு சொன்னா அந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோங்க. அதன் மூலமா வந்து நாங்க உங்களுக்கு எங்களோட டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணி கொள்றோம். தேங்க்யூ சோ மச் ஜாயின் பண்ண எல்லாருக்கும். நாங்க அடுத்தது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வெபினார் வந்து நடக்க இருக்குது வார சாட்டர்டே. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு சொன்னா நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. நல்லா ஜாயின் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த வெபினார்ஸுக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ணி எங்களோட செஷனை வந்து பேசின பார்த்துனதுக்கு. தேங்க்யூ. குட் நைட்.